நீங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் தம்முடைய ஜனங்கள் மேல் வைத்ததான அக்கறையை தான் இதை குறிக்குது. அவர்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிவடைவார்கள் அப்படி சொல்லிதான் ஆண்டவர் அவர்களை வேறு வழியாய் அவர்களை சுத்தி போக பண்ணினார். ஆனால் இந்த ஜாதிகளை பார்க்கலும் பல ஜாதிகளை அவர்கள் கண்டார்கள். பயங்கரமான ராட்சதர்கள் எல்லாம் அவர் கண்டாங்க, ஜெயிச்சுட்டு வந்தாங்க. ஆனா அவர்கள் இருந்த சொந்த தேசத்துல ஒரு கூட்டம் மறைஞ்சே இருந்துச்சு, அதுதான் பெலிஸ்தியர்கள். அவர்கள் வந்த பேருதான் தெரியும் இப்படி ஒரு கூட்டம் இங்க இருக்கு அப்படி சொல்லி. இந்த இஸ்ரவேலை குறிச்சு எல்லாரும் கேள்விப்படுறாங்க, ஆனா இந்த பெலிஸ்தியர்களுக்கு இவங்க யாருன்னு தெரியாது. எரிகாவுல இருக்கிற அந்த ராகாப் சொல்றா, உங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு எங்கள் இருதயம் எல்லாம் கரைஞ்சு போச்சு, உங்கள் நிமித்தம் நாங்கள் இடரல் அடைஞ்சோம், பயந்தோம் அப்படி எல்லாம் சொல்றா. இவங்க அந்த எரிகாவுக்குள்ள கூட ஒண்ணும் வரல. ஆனா இவங்க செய்து வந்த காரியங்கள் எல்லாம் அந்த ராகாப் அந்த வேவுக்காரங்கிட்ட சொல்றாங்க, உங்க தெய்வம் பண்ணதான காரியங்கள் எல்லாம் கேட்டு எங்கள் இருதயம் எல்லாம் கரைஞ்சு போச்சு அப்படி சொல்றாங்க. யோசுவாவுடைய புஸ்தகம் 2வது அதிகாரத்துல கேள்விப்பட்ட போது 2:11 கேள்விப்பட்ட போது எங்கள் இறுதியும் மேல வசனத்திலிருந்து நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது அந்த 2 பேர் அவ சொல்றா அப்படி சொன்னா, அவங்க பயங்கரமான ராட்சித பிறவி. அவங்களை யாரும் கொல்ல முடியாது. ஆனா இவங்க சர்வ சாதாரணமா அவங்களை கொல்லுட்டாங்க. அந்த யோகோ வந்து இங்க நிக்கிறான்னு வைங்க, அவன் இங்க நிக்கிறான்னா அந்த சீலிங் அவனுக்கு தட்டும், மேல இருக்கிற சீலிங் தட்டும். அப்பன்னா அவன் குனிஞ்சுதான் நிக்கணும், அவ்வளவு பெருசு. அவனுடைய கட்டில் 9 முழம் நீளம் அப்படின்னா பாத்துங்க எவ்வளவு பெருசா இருக்கும். 3 கட்டில கொண்டு வந்து நம்ம போடணும், அப்பதான் 9 முழம் நீளம் வரும். கட்டில நேரா ஒரு கட்டில 2 கட்டில 3வது கட்டில வரைக்கும் போட்டாதான் அந்த ஹைட் வரும். அப்ப 3 கட்டில தீக்கி நம்ம நிக்க வச்சோம்னா என்ன ஆகும்? 2 கட்டில நிக்க வச்சவா அது இடிக்கும். அவன் அங்க நிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. அதனால்தான் இந்த 2 பேரையே கொன்னுட்டாங்களே, அதுதான் உங்களுக்கு பெரிய ஆச்சரியம். அதை கேட்டதுல இருந்தே எங்க இருதயம் கரைஞ்சு போச்சு. உங்களுக்கு முன்னால யாரும் படிமா கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்களால எங்க ஊருக்குள்ள, அதாவது எரிகோக்குள்ள இருக்கிறதான அத்தனை பேரும் தைரியசாலியா இருந்தா கூட இவங்க இந்த காரியத்தை பண்ணதுனால எல்லாம் பயந்துட்டாங்க. இஸ்ரவேலுக்கு முன்னால சகலரும் பயந்தாங்க. அப்ப பாருங்க, இவ்வளோ பெரிய காரியம். இவங்க ஒன்னும் எரிகோக்குள்ள கூட வரல, வேவுக்காரர் தான் 2 பேர் உள்ள வந்திருக்காங்க. ஆனா எங்கெல்லாம் நடந்ததான காரியத்தை எங்க வரைக்கும் கேள்விப்படுறாங்க பாத்தீங்களா? ஆனா இவ்வளவு கேள்விப்படுற இவங்களுக்குள்ள, ஆனா அந்த எரிகோவை தாண்டி யோர்தானை தாண்டி என்ன செய்யல, பெலிஸ்தர்களுக்குள்ள இவங்களுடைய எந்த நியூஸையும் ஆண்டவர் அவங்களுக்கு கேட்க அனுமதிக்கவே இல்லை. பெலிஸ்தர்களுக்கு எந்த காரியத்தையும் கேட்க அனுமதிக்கவே இல்லை. இப்படிப்பட்டதான காரியங்களும் செய்துட்டு வராங்க. ஏன்னா இவங்களுக்குள்ளேயே ராட்சித பிறவிகள் இருக்கிறாங்க, பெலிஸ்தர்களுக்குள்ளேயும் பெரிய பெரிய ராட்சித பிறவிகள் இருக்கிறாங்க. அதனால அதை கேட்டாலும் அவங்க பயப்பட மாட்டாங்க. அவங்கள கொண்டு நம்ம கொள்ளுவோம். அவங்கள இந்த ஜனங்கள் யாருன்னே தெரியாம வச்சிருந்தார் ஆண்டவர். உள்ள வந்த பேர் தான் இவங்களை கொண்டுதான் இவங்களை உருவாக்கணும். யாரை கொண்டுதான்? இந்த பெலிஸ்தியர்களை கொண்டுதான் இவங்களை உருவாக்கணும் அப்படின்றதான தேவனுடைய நோக்கமும் திட்டம். அது முடிஞ்சிச்சு. இப்போ நாம் பெலிஸ்தியர்களை பத்தி ரொம்ப விஷயங்கள் கேள்விப்பட்டோம். இப்போ அவர்களுடைய தெய்வங்களை பத்தி தான் இப்ப நம்ம பாக்குறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல இந்த செய்தியை கேட்கிற நீங்க உண்மையாவே பாக்கியசாலியா தான் இருக்கணும். ஏன்னா இதை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த முதல் தெய்வம் அந்த தாகோனை விட்டுருங்க, தாகோனுக்கும் இஸ்ரவேலுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த தாகோனை இஸ்ரவேல் ஜனங்க யாரும் கும்பிடல, அதுக்கு ஆராதனை செய்யல, அதுக்கு ஒரு கோவிலை கட்டல. அதனால இந்த தாகோன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பேச்சு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த பேச்சு நின்று போச்சு. ஆனா அதுக்கப்புறமா இந்த அஸ்தரோத் அப்புறம் பாகால், இது 2 இருக்கு பாத்தீங்களா? இந்த 2 நாள இஸ்ரவேல் ஜனங்கள் சீரழிஞ்சு போனாங்க. எப்படியெல்லாம் சீரழிஞ்சு போனாங்க. நான் இதெல்லாம் படிக்கும் போது எனக்கு உண்மையாவே ஆச்சரியமா இருக்குது. இதெல்லாம் உள்ள வரும்போது எப்படியெல்லாம் உள்ள வருது, ஜனங்களுக்குள்ள எவ்வளவு கேடு உள்ளதா. இப்ப நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் எந்த சிலையும் வச்சு வணங்க மாட்டோமே. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்கள்ல வணங்கியிருந்தாங்க. இப்பெல்லாம் தான் நம்ம எந்த சிலையும் வச்சு வணங்கலையே. ஆனா ஆவிக்குரியதான அனுபவத்துக்குள்ள பார்த்தோம்னா நம்முடைய ஜீவியமும் சுபாவமும் அதெல்லாம் உள்ள இருக்கிற மாதிரியே தான் காட்டுது. அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும்.
அப்போ ஏன் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போறாங்கன்னு தான் நிறைய விஷயம் இருக்கணும். இப்போ உங்களுக்கு எடுக்கிறதான காரியமெல்லாம் அதில் வந்துடும். அப்போ இந்த தாகோன் எது வரைக்கும் வந்துச்சு? தாகோனை பத்தி எது வரைக்கும் பேசினாங்க அப்படி சொன்னாக்கா 1 நாளாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனம் வரைக்கும் தான் அந்த தாகோனை பத்தி பேசுறாங்க. அங்க 2 தெய்வங்களை பத்தி பேசுறாங்க. ஒரு தெய்வத்துக்கு பேர் சொல்ல மாட்டாங்க. தாகோனை மட்டும் மென்ஷன் பண்ணி அவனை மட்டும் பேர் சொல்லி காட்டுறாங்க. அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவன் தலையை தாகோன் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள். பாத்தீங்களா? அவனுடைய தலைய தாகோன் கோவில்லையும் அவனுடைய ஆயுதங்களை வில்லு ஈட்டி அப்படிப்பட்டதான ஆயுதங்கள்லாம் தூக்கிட்டு போய் என்ன பண்ணாங்க? கொண்டு போய் வேற ஒரு தெய்வத்துக்கிட்ட வச்சுட்டான். வேற ஒரு கோவில்லையும் தலை வேற கோவில்லையும் முண்டை மட்டும் தான் அங்க நடந்துச்சு. இப்போ அதை யாபேஸ் ஆட்கள்லாம் கேள்விப்பட்டு என்ன செய்தாங்க? போய் அவன் எலும்புகள்லாம் எடுத்து அடக்கம் பண்ணாங்க. அப்போ இவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு காரியம் நடக்குதுன்னாக்கா உடனே அதை கொண்டு போய் கோவில்ல தான் வைப்பாங்க. இது அந்த நாட்கள்ல இஸ்ரவேலுக்குள்ள அந்த பழக்கம் இருந்துச்சு. இஸ்ரவேலுக்கிட்டையும் அந்த பழக்கம் இருந்துச்சு. அவங்க எதையாவது அப்படி வச்சிருந்தாங்களா? வச்சிருந்தாங்க. எதை வச்சிருந்தாங்க தெரியுமா? இவன் போய் பெலிஸ்தர்கள் எப்படி கொண்டு போய் அங்க வைக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்களும் கொண்டு வந்து வைப்பாங்க. தாவீது கோலியாத்தை போய் ஜெயிச்சான் பார்த்தீங்களா? அவன் ஜெயிச்ச உடனேயும் கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து கோலியாத்து கழுத்தை வெட்டிட்டு அந்த பட்டயத்தையும் தலையும் தூக்கிட்டு உள்ள வந்தான் ஊருக்குள்ள. அப்புறம் அந்த கத்தி எங்க போச்சுன்னே தெரியாது, பட்டயம் எங்க போச்சுன்னே தெரியாது, அவன் தலையை திரும்பி எங்க வச்சாங்களோ தெரியாது. ஆனா சவுலுக்கு பயந்து ஒரு முறை தாவீது அந்த ஆசாரிப்பு கூட இடத்துக்கு வரும்போது அந்த ஆசாரியன் கேட்கறான், என்ன விஷயமா இங்க வந்தேன்னு. இல்ல அர்ஜென்ட் ஒரு காரியம், என்ன சவுலுக்கு பயந்து வரேன்னு சொல்ல, அர்ஜென்ட்டா ஒரு காரியம், அதனால நான் வந்துட்டேன். நீங்க தான் சவுலுடைய மருமகனாச்சே. ஆமா வந்துட்டேன், ஏதோ ஒரு அர்ஜென்ட் வேலை, உங்ககிட்ட ஏதாவது கத்தியோ பட்டயமோ எதனா இருக்கா அப்படி சொல்லி கேட்பான். நீ யுத்தத்துல ஜெயிச்சிய கோலியாத்துடைய தலையை வெட்டினிய, அந்த கோலியாத்துடைய பட்டயத்தை ஒரு சீலை துணியில சுத்தி உள்ள வச்சிருக்கிறோம், உனக்கு பிரியமானா கொடு. அதுக்கு ஈடா ஒண்ணும் கிடையாது, குடியாது அப்படின்னு வாங்கிட்டான். அதுக்கு ஈடா ஒண்ணும் கிடையாது, கொடு அந்த பட்டயத்தை, அந்த பட்டயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டான். 1 சாமுவேல் 21:8. 1 சாமுவேல் 21:8. தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான். அதற்கு ஆசாரியன், நீ ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது, அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். ஒரு அந்நியருடைய ஆயுதத்தை இவங்க ஜெயிச்ச உடனேயும் அதை கொண்டு எங்க வச்சிருக்கானுங்க பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்துல ஏபோத்துக்கு பக்கத்துல வச்சிருக்காங்க. அது ஒன்னா இருக்குது, வேணுமா தான் எடுத்துன்னு அப்படி சொல்றான் பாருங்க. அப்போ அதே மாதிரி தான் இந்த பெலிஸ்தர்களும் ஏதாவது ஒரு காரியம் நடந்துச்சுனாக்கா எதிராளிகளுடைய பொருட்கள், அவனுடைய தலை எதுவா இருந்தாலும், இவன் தான் எங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள், எங்க தெய்வம் ஜெயிச்சிடுச்சு அப்படி சொல்லி அவங்க தெய்வத்தை ஜெயிச்சுது அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தை கொண்டு போய் அந்த தலையை கொண்டு போய் அங்க மாட்டிட்டானுங்க. தாகோன் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துச்சு, நாங்க சண்டை போட்டு ஜெயிக்கல, அதுதான் எங்களுக்கு ஜெயம் கொடுத்துச்சு, அதுதான் ஜெயிச்சது இவனை. அப்ப மனுஷர்களை தேவன் ஜெயிச்சுதான் சொல்றாங்க. ராஜாக்கள் அந்த காலத்துல அப்படித்தான் சொல்லுவானுங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. 2 நாளாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 11வது வசனத்துல இந்த ஒரு ராஜா அப்படி சொல்றான், ஆசா, மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதிரும். 11வது வசனம், அவன் ஒரு ஜெபம் பண்றான். 2 நாளாகமம் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். அவன் எப்படி ஜெபம் பண்ணி முடிக்கிறான் பாத்தீங்களா? நீர் என் தேவன், மனுஷன் உன்னை ஜெயிக்க விட்டுறாத அப்படின்னாக்கா சண்டை இவங்க தான் போட வராங்க. ஆனா இவங்களுடைய மனசுல என்னன்னாக்கா, தெய்வம் தான் எங்களுக்காக சண்டை போடும். அப்ப அவங்க தெய்வம் தோத்து போயிடுச்சு அப்படி சொன்னா இவங்க ஜெயிச்சிருவாங்க. புரியுதா? எதிராளி ஒரு தெய்வத்தை கூட்டிட்டு வருவான்,
இவங்களும் ஒரு தெய்வத்தை கூட்டிட்டு போவாங்க. அப்ப சண்டை போடும் போது இவங்க சண்டை போறது இல்லாம அந்த தெய்வங்களும் சண்டை போடுமா. யார் யாரு? அந்த 2 தெய்வங்களும் சண்டை போடும். அந்த 2 தெய்வங்களும் சண்டை போடும் போது எந்த தெய்வம் ஜெயிச்சிருதோ இந்த மனுஷர்கள் ஜெயிச்சிருவாங்க. அப்ப இந்த மனுஷர்களும் அந்த தெய்வத்தை ஜெயிச்ச மாதிரி அடையாளம் ஆயிடும். அதனாலதான் அவன் அப்படி ஜெபம் பண்றான். மனுஷர் உண்மை மேற்கொள்ள விட்டுறாத ஆண்டவரே, மனுஷன் உன்னை ஜெயிக்க விட்டுறாத அப்படி சொல்றான் பார்த்தீங்களா? நம்ம வேத வசனத்தெல்லாம் சும்மா அப்படியே படிச்சுட்டு போயிடுவோம். அது உள்ள இருக்கிறதான காரியம் என்னத்துக்கு இதெல்லாம் சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த நாட்கள் இருந்ததான காரியங்கள் அப்படிப்பட்டது. ஆகவே இந்த தாகான் இந்த 4ஆம் புஸ்தகம் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் தாகோனை பத்தி நிறைய இடத்துல பேசவே மாட்டாங்க. அதை பத்தி அதோட க்ளோஸ் ஆகுது. அப்போ அது எங்க பயங்கரமா அடிபட்டது, இந்த தாகோன் எங்க பயங்கரமா அடிபட்டது அப்படி சொன்னா நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்துலதான் அது தாறுமாறா அடி விழுந்துச்சு. அதுக்கு சிம்சோனை கட்டி என்ன செய்யறாங்க, காசாவுக்கு கொண்டு வந்தாங்க. காசாவுக்கு கொண்டு வந்து என்ன பண்றாங்க, அவனை கண்ணை நோண்டி அவனை வெங்கல சங்கிலி போட்டு காசாவில் அவன் மாவரைச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க, அவனை தூக்கிட்டு அந்த தாகோனுடைய கோயிலுக்கு கொண்டு போனாங்க. தாகோனுடைய கோயில் கொண்டு போனாங்க. இதோ இதுல இருக்கு பாருங்க, இவ்வளவு பெருசா அந்த கோவில் எவ்வளவோ அவ்வளவு பெருசு அந்த மேல வச்சிருப்பாங்க. அப்போ இந்த சைடு ஃபுல்லா பால்கனி இருக்குது, 2-3 பால்கனி வச்சிருப்பாங்க. அது ஃபுல்லா ஜனங்க இருக்கிறாங்க. மேல டாப்ல ஒண்ணும் கிடையாது, அது ரவுண்ட் டைப் சுத்தி, மேல சீலிங் கிடையாது. ஆனா அரையா பால்கனியா இருக்கும். அது 2 தூண்ல அது நிக்குது. 2 தூண்ல அந்த சிலை நிக்குது. இந்த 2 தூணுக்கு நடுவுல தான் யார் வருது, சிம்சோன் வரான். அதுதான் அந்த காசாவுல இருந்ததான தாகோனுடைய பெரிய கோவில். 3000 பேர் அப்படின்னா பாத்துங்க, ஒரே கோவில்ல 3000 பேர் அதுல சேராங்கன்னா அது எவ்வளவு பெரிய கோவிலா இருக்கும். அந்த தீனால் கோவில்ல கூட 2000 பேர் தான் உட்கார முடியுமா. அதுல வந்து 120 தூண் வச்சிருந்தானுங்க. தீனால் கோவில்ல 120 தூண். ஆனா அந்த 120 தூண்ல கூட 2000 பேர் க்ளோஸ்ல தான் உட்கார முடியும். ஆனா இதுல ஏறக்குறைய செத்துது எவ்வளவு பேரு, 3000 பேர் பெலிஸ்தியர். அதெல்லாம் சேர்த்து சிம்சோன் 3001 செத்தான். அப்ப 3000 பேர் ஏறக்குறைய ஸ்திரீகளும் புருஷர்களும் அப்படி சொல்லி இருக்கு இல்லையா. ஸ்திரீகளும் புருஷர்களும் மட்டும் தானே கணக்கு போட்டாங்க. அங்க குழந்தைகளை கூட்டு வந்திருப்பாங்களே, வாலிபர்களை கூட்டு வந்திருப்பாங்களே, சின்ன பசங்களையும் பெத்த தாய்ங்க கூட்டு வந்திருக்கோமே. ஏன்னா வேடிக்கை தானே காட்டுறாங்க. அவங்க சொல்றாங்க இல்லையா, சிம்சோனை கூட்டுவாங்க நம்மளுக்கு முன்னால வேடிக்கை காட்டோம் அப்படின்னு. அப்ப பிள்ளைங்க எல்லாம் கூட்டு வந்திருப்பாங்களே, படிமா. ஸ்திரீகளும் புருஷர்களும் ஏறக்குறைய. நியாயாதிபதிகள் 16:27. அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்ப எகிப்திலிருந்து புறப்பட்டதான புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் அப்படி சொல்லி இருக்குது. எகிப்திலிருந்து புறப்பட்டதான புருஷர்கள் 6 லட்சம் பேர். அப்போன்னா வெறும் 6 லட்சம் புருஷர்கள் மட்டும் தான் வெளியே வந்தாங்களா? புருஷர்கள் மாத்திரம் அப்படி சொல்லி இருக்குது. அப்ப பிள்ளைங்கெல்லாம் குழந்தைங்கெல்லாம் அவங்களும் தானே வெளியே வந்தாங்க. அதெல்லாம் கணக்கு இல்லை, அது சைலண்ட்ல போகுது. அத மாதிரி இங்க புருஷர்களாலும் ஸ்திரீகளாலும் நிரம்பிருக்கா ஏறக்குறைய 3000 பேர் அப்படி சொன்னாக்கா அவங்களுக்கு பிள்ளைங்க கண்டிப்பா இருந்திருக்கணுமே. எந்த கோயிலுக்கும் எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வீட்டுல இருக்கிறவங்கள 2 நாங்க மட்டும் போயிட்டு வரோம், நீங்களும் வீட்டுல இருந்தா எந்த பிள்ளைங்க ஒத்துக்கும், நாங்களும் வந்துதான் ஆகும் இப்படி சொல்லுவாங்க இல்லையா. அப்ப பிள்ளைங்களும் வரதானே செய்யும். அப்போன்னா அந்த வீட்டுல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. புருஷர்களும் ஸ்திரீகளும் தான் எண்ணிக்கை. ஆண்டவர் அப்பம் தராரு, புருஷர்களும் ஸ்திரீகளும் சாப்பிட்டது எவ்வளோ, ஏறக்குறைய 5000 பேர். புருஷர்களும் சரி, குழந்தையெல்லாம் அதுல சேர்க்கல. அப்போ குழந்தையெல்லாம் சேர்க்காம புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர்னா அப்புறம் அவங்க பொண்ணுங்க வந்திருப்பாங்களாங்க. மத்தேயுடைய புஸ்தகம் புருஷர்கள் மாத்திரம் 14:21. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர. நல்ல கவனிங்க, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர. அப்ப லேடிஸ் இதுல கணக்குல கொண்டு வரல, லேடிஸையும் கொண்டு வரல, குழந்தைகளையும் கொண்டு வரல. சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். பெரிய ஆம்பளைங்க, அதுவும் கல்யாணம் ஆனவங்களை தான் புருஷர்கள் சொல்லுவாங்க. 30 வயசுக்கு மேல தான் புருஷர்கள். அது கீழே இருக்கிறவங்க எல்லாம் எல்லடு, சின்ன பசங்க இல்ல நார்னா வாலிபர்கள். அப்போ ஒண்ணு வாலிபர்கள் அல்லனா அதனே எல்லடு பிள்ளைகள். ஆனா புருஷர்கள் ஈசுன்னு வந்துடும். அப்போ இவர்கள் எப்படிப்பட்டவங்க, ஏறக்குறைய 5000 பேர். அப்போ ஸ்திரீகளை ஒதுக்கி விட்டாங்க, குழந்தைகளை ஒதுக்கி விட்டாங்க. ஏன் ஒதுக்கி விட்டாங்கன்னா எண்ண முடியாது, 20,000 பேர் அங்க இருந்திருக்கலாம் அப்படி சொல்றாங்க. புருஷர்கள் இல்லாம
அந்த குழந்தைகள் ஸ்திரீகள்லாம் 20,000 பேராவது இருந்திருக்கணும் அங்க. அவ்வளவு பேருக்கு ஆண்டவர் அப்பம் கொடுத்தார். அப்படியானா இங்க 3000 அப்படி சொன்னாக்கா அங்க குழந்தைங்கள்லாம் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, வாலிபர்கள் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே தானே அப்பனா அது எவ்வளவு பெரிய கோவிலா இருந்திருக்கும். கற்பனை பண்ணி பாருங்க, அது எவ்வளவு பெரிய கோவிலா இருந்திருக்கும். அது உள்ளதானே ஃபுல்லா அடைஞ்சிருந்தாங்க இவங்க, அது உள்ளதானே ஃபுல்லா அடைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்க சாவும் போது என்ன செய்யறாங்க, இந்த எண்ணிக்கை கொடுத்ததுனால அந்த பெலிஸ்தியரோட படிமா 16:30 என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். அதிகம்னு போட்டா பார்த்தீங்களா, 3000 கொடுக்கல பாருங்க. அங்க எண்ணிக்கை உள்ள இருந்தவங்க எவ்வளோ, 3000 பேர் கொடுத்தாங்க. ஆனா சாகும்போது அவங்க இவ்வளவுதான் செத்தாங்கன்னு சொல்ல பார்த்தீங்களா. அவன் உயிரோடு இருக்கும்போது கொன்னான், நிறைய பேர் கொன்னான். கழுத தாடி எடுத்து 1000 பேரை கொன்னான், பச்சை கழுத தாடி எடுத்து 1000 பேரை கொன்னான். அதுக்கப்புறமா 30 பேரை கொன்னான். அவன் போற இடத்துல கொன்னுட்டு தான் கிடந்தான், ட்ரெஸ்ஸுக்காக 30 பேரை கொன்னான். ஆனா இந்த இடத்துல கொன்னது அதிகம் அப்படி சொல்லி இருக்குது. அப்ப 3000க்கு மேல அதிகம்னா அந்த கோவில்ல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. இந்த கோவில் தான் அவங்களுக்கு பெருசு காசாவில். அது முற்றிலுமா அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அந்த கோவிலை கட்டியிருக்க மாட்டானு, கண்டிப்பா அவ்வளவு பெருசு கட்டணும்ல, கட்டியிருக்க மாட்டானு. அப்ப தாகோன் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வந்துச்சு. தாகோன் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருந்தது. தாகோன் அழியறதுக்கு காரணம் என்ன, இந்த பெலிஸ்தர்கள் தான். அவங்க தான் தேவனுடைய பெட்டியை துணிகரமா தூக்கிட்டு போய் அந்த கோவில் வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த தெய்வம் வீக்கான தெய்வம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அவங்க. இந்த தெய்வம் வீக்கான தெய்வம் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு காட்டுறதுக்கு தான் தேவனும் சைலண்டா இருந்தார் அந்த ஊருக்குள்ள போறதுக்கு. ஏறக்குறைய எத்தனை மாசம் இருந்துச்சு, 7 மாசமும் 7 நாளும். 7 மாசமும் 7 நாளும் இருந்துச்சு, அவ்வளவுதான். அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள தாறுமாறான காரியங்களை கர்த்தர் செய்தார். அல்லறி கத்தி கூக்குரலிட ஆரம்பிச்சுட்டானுங்க. அதனால தான் அவங்க மாட்டு வண்டியில, பசுமாட்டு வண்டியில வச்சு அனுப்பிச்சிட்டாங்க, பசுமாட்டு வண்டியில வச்சு அனுப்பிட்டானுங்க. இப்போ தாகோன் முடிஞ்சது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிரபலமான கடவுள் யாரு, அஸ்தரோத். இதோ அங்க ஒரு லேடி இருக்கு பாருங்க, அஸ்தரோத். அதுக்கப்புறமா இதோ இந்த பக்கம் இருக்கிற லேடி. இந்தம்மா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பேர் இருக்கும் இவங்களுக்கு. இதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரு இடத்துல அறுப்பு காலம், அறுவடையின் தெய்வம். இன்னொரு இடத்துல யுத்தத்துக்கு இந்த தெய்வம். இன்னொரு இடத்துல இடி மின்னல் மழை இப்படிப்பட்டதுக்கு தெய்வம். அப்படி சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேர்ல இது இருந்துச்சு. பயங்கரமான டுபாக்கோர். இதுதான் வித்தியாசமானது. தெய்வங்கள்லயே இதுதான் ரொம்ப அந்த காலத்துல பேமஸா இருந்தது. யாருன்னாக்கா இவரை பார்க்கலாம், அதாவது தாகோனை பார்க்கலாம், பாகாலும் இந்த அஸ்தரோத்தம் தான் 2 பேரும் ஜோடி போட்டு வேலை செய்தாங்க. புருஷ மனைவி இல்ல, 2 பேரும் பயங்கரமா ஜோடி போட்டு வேலை செய்தது 2 பேரும் இவங்க தான். பயங்கரமா இவங்களால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சீரழிஞ்சு போனாங்க. இந்த தாகோன் அவங்க உள்ள கொண்டு வரவே இல்லை. எனக்கு ஆச்சரியம்தான், இந்த தாகோன் இந்த சிலையை பார்த்து ஏன் இவங்க கும்பிடவே இல்லை, ஏன் கும்பிடல இவங்க, எதுக்கு இதை உள்ள கொண்டு வரல? ஏன்னா பெட்டியை உள்ள கொண்டு போயிட்டு அவங்க உள்ள கத்தி கூச்சல் போட்டு வந்த பேரு எல்லாம் அங்க செத்தாங்க பார்த்தீங்களா. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். அது உள்ள ஆண்டவர் அடி அடி அடின்னு அடிச்சுட்டு வர்றாரு. தாகோனே சில கூப்புற விழுந்துச்சு பார்த்தீங்களா தெய்வத்துக்கு முன்னால. அதனால இவருக்கு சக்தியே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டானுங்க இஸ்ரவேல் ஜனங்க. இவருக்கு சக்தியே கிடையாது, இவரை எதுக்கு நாங்க வணங்கணும்? அவன் தான் கை காலெல்லாம் புட்டுக்கிட்டு தலையெல்லாம் புட்டுக்கு போச்சு, இனிமே நான் எதுக்கு வணங்கணும் இவங்களை? அந்த ஒரே காரியத்துக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்கள உள்ள கொண்டு வரல, அவங்களுடைய ஊருக்குள்ள கொண்டு வந்து வணங்கல. ஆனா இந்த ஆளுங்களுக்கெல்லாம் அப்படி நடக்கல. இந்த ஆளுங்கள்லாம் வேற மாதிரி விசேஷமா இருந்தாங்க. இவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வர 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 வரதான் பிரச்சனை அதிகரிச்சது. நியாயாதிபதிகள்ல தான் இவங்க எகிப்துல இருந்து புறப்பட்டு வந்தாங்க இல்லையா. புறப்பட்டு வரும்போது இப்ப ஊருக்குள்ள வராங்க. எங்க தேசத்துல சேர்ந்துட்டாங்க. தேசத்துல சேர்ந்த அப்புறமா அந்த தேசத்துல தானே பெலிஸ்தர்கள் குடியிருக்கிறாங்க. அந்த பெலிஸ்தர்கள் வணங்குறதான தெய்வத்தெல்லாம் பார்த்து இவங்களை எடுத்துக்கிட்டாங்க. நம்மளுக்கு எடுத்த உடனே ஆம்பளை தெய்வத்தை கூட அவ்வளவு சீக்கிரமா கவர் பண்ண மாட்டோம். லேடி தெய்வமா இருந்தா உடனே நம்ம ஆளுங்க உடனே அது உள்ள உட்காந்துடும். உடனே அதுக்கு மனம் இறங்கிடும். உடனே அது சக்தி வாழ்ந்த கடவுளா இருக்கும்.
பொம்பளை கடவுள்னா சக்தி வாழ்ந்த கடவுளா இருக்கும் அப்படி சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். பாத்தீங்களா, 2 பேர் உள்ள வராங்க. இப்போ இவங்களை இது வரைக்கும் பாருங்க, யோசித்து பாருங்க. ஆண்டவர் அங்கிருந்து கொண்டு வரார். எவ்வளவு பெரிய அற்புதத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க இவங்க. பயங்கரமான அற்புதத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து நியாயாதிபதிகளுடைய காலத்துல கொஞ்ச நேரத்துக்குள்ளோ எல்லாத்தையும் மறந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க. தேவன் தனக்கு செய்து வந்த சகலத்தையும் மறந்தாங்க. பிரியமானவர்களே, இந்த அஸ்தரோத் வித்தியாசமான தெய்வம் அப்படி சொன்னோம் பார்த்தீங்களா, அதுல நம்ம ஆரம்பத்திலே போவோம். எகிப்துக்கு முன்னால வரைக்கும் அது எங்க இருந்துச்சு. இப்ப யாக்கோபு அந்த சீரியா தேசத்துக்கு போனான். எங்க இருந்து அண்ணனை ஏமாத்திட்டு அப்பா கிட்ட வேஷம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு உடனே அவன் போனான் பார்த்தீங்களா, சீரியா தேசத்துக்கு ஓடிட்டான். ஆரான் ஊருக்கு போனான். அப்போ அந்த ஊர்ல யார் இருந்தது? லாபான் இருந்தான். அங்க போய் ஒரு 20 வருஷம் தங்கினார். 20 வருஷம் தங்கி அங்கேயே குழந்தை குட்டியெல்லாம் பெற்று எல்லாம் பெருகி போச்சு. பெருகி போய் இவர் திரும்பி வரும்போது இந்த லாபான் ஒரு தெய்வங்களை வச்சு ஆராதனை பண்ணிருந்தான். அதுதான் இந்த அஸ்தரோத். அந்த இடத்துல அந்த சீரியர்கள் ஏன் இந்த தெய்வத்தை வச்சிருந்தாங்க அப்படி சொன்னாக்கா, இது செல்வத்தின் தெய்வம், நிறைய பணம் கொடுக்கும். இது நம்மளுக்கு இருக்கு பார்த்தீங்களா, கல்விக்கு ஒரு தெய்வம், செல்வத்துக்கு ஒரு தெய்வம், வீரத்துக்கு ஒரு தெய்வம்னு. அந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணுதான், லேடி தெய்வம் தான். ஆனா நம்ம பிரிச்சு வச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி இவங்க பிரிச்சு வச்சிருந்தானுங்க. அப்ப இது வந்து செல்வத்துக்கு தெய்வம். இப்ப இந்த செல்வத்துக்கு தெய்வத்தை என்ன பண்ணுவானுங்க அப்படி சொன்னாக்கா, அப்படியே உள்ள வச்சு அதுல பயங்கரமான ஜெயில் மாதிரி ஆக்கி ரூம் வச்சு பூட்டி பெரிய பூட்டாப்பட்டு தொங்கிடுவானுங்க. காரணம் என்ன? இந்த தெய்வத்தை களவாண்டி போயிடுவாங்க. இந்த தெய்வத்தை களவாண்டி போயிடுவாங்க. ஏன்னா இந்த தெய்வத்தை அநேகர் காசு கொடுத்து புதுசா வாங்க மாட்டாங்க. சீரியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்து புதுசா வாங்க மாட்டாங்க. இந்த தெய்வம் இருக்கிற வீட்டுல பணமும் பொருளும் பெருகிட்டே இருக்குமா, ஆசீர்வதிக்கப்பட்டு போவாங்களாம். ஆனா யாக்கோபு வந்ததால் தான் லாபானுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருந்துச்சு. அவனுக்கு அது தெரியல, எங்க தெய்வம் தான் எங்களை ஆசீர்வதிச்சு அப்படி எடுத்துக்கிட்டாங்க அவங்க பிள்ளைங்கலாம். இப்போ பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க, தான் பிள்ளைங்க வீடு அந்த கஜானா பெட்டி கூட திறந்து வச்சுப்பானுங்க. ஆனா இந்த தெய்வத்தை என்ன பண்ணுவானுங்க, உள்ளறையில வச்சு அதுக்கு பயங்கரமான பாதுகாப்பு வச்சு காவலே வைப்பானுங்க. பிள்ளைங்க பெத்த பிள்ளைங்களை கூட நம்ப மாட்டாங்க. அந்த சீரியர் தேசத்துல பெத்த பிள்ளைங்களை கூட நம்ப மாட்டாங்க, அப்படி காவல் வச்சிருப்பாங்க. இப்போ இவர் போயிட்டாரு, ஆடுகளை மயிர் கத்திரிக்க போயிட்டாரு ரொம்ப தூரத்துக்கு. அந்த டைம்ல தான் லாபான் இல்லையே அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா, யாக்கோபு வாங்க போலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டு கிளம்புறான். அப்படி போகும்போது அந்த ராஜல் என்ன பண்ணா, போய் இந்த 2 சிலையும், தாகவனுடைய சிலையும் அஸ்தரோத்துடைய சிலையும் பாகாலுடைய சிலையும் தூக்கிட்டு ஓடிட்டான். திருடிட்டு ஓடிட்டான். ஏன் திருடினாவோ, இதை திருடிட்டு போனாக்கா இங்க என்ன செல்வம் இருக்குதோ அது அப்படியே வாரிட்டு வந்து நம்ம வீட்டுல வந்துடும். திருடிட்டு வரதான அந்த சிலைக்கு தான் அந்த இடத்துல எவ்வளவு பணம் இருக்குதோ அது அப்படியே நமக்கு வந்து சேர்ந்துடும் அப்படி சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால திருடி கொண்டு போயிட்டான். திருடி கொண்டு போனதான இவன் பிள்ளைய பார்க்கவோ இல்ல அந்த யாக்கோபை பார்க்கவோ அது பண்ண இது பண்ணக்கோ வரலாம. ஏன்னா அவங்க போய் 3 நாள் கழிச்சு தான் இவர் கேள்விப்படுறாரு. யாக்கோபு போய் 3 நாள் கழிச்சு தான் இவர் கேள்விப்படுறாரு. இப்ப கேள்விப்பட்டுட்டு எத்தனை நாள் தெரியுமா அவங்கள தொடர்ந்து பிரயாணம் பண்ணி வந்தான்? 7 நாள். நிறைய பேரை கூட்டிட்டு வந்துட்டாம, அவங்க சகோதரர்களும் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டான். ஏன்? அவன் வந்தவனே என்ன கேட்கறான், ஏன்டா நீ போனா போ, யார் தெய்வங்களை எதுக்கு எடுத்துட்டு வந்த? அப்ப அவனுடைய எண்ணமெல்லாம் பிள்ளைங்க போனா போட்டோம், பேர பிள்ளைங்க போனா போட்டோம், யார் எப்படி போனா போட்டோம், என் தெய்வங்களை நீ ஏன் திருடி கொண்டு வந்த அப்படித்தான் கேட்டான். ஆதியாகமம் 31:30. இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான். 23வது வசனமும் வாசிங்க. 23. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் 22ல இருந்து யாக்கோபு ஓடி போனது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. யாக்கோபு போய் 3 நாள் கழிச்சு தான் அவனுக்கு அறிவிச்சாங்களே, 3 நாள் கழிச்சு அறிவிச்சாங்க. உடனே என்ன பண்ணாம, அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலியாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். 7 நாள் அவனை பின் தொடர்ந்து போறான் பாருங்க. எதுக்கு? என் தெய்வத்தை எடுத்துட்டு போயிட்டான்.
இனிமே என் ஆசீர்வாதம்லாம் அது கூட போயிடும். அவன் திருடிட்டு போயிட்டான், அதான் திருடிட்டு போயிட்டானே, ஆசீர்வாதம் போயிடுமே. அப்போ இந்த ஜனங்களுக்கு, சீரியர் ஜனங்களுக்கு இந்த தெய்வம் எப்படி இருந்துச்சு அப்படி சொன்னா, அந்த லட்சுமி கடவுள் மாதிரி. அவங்களுக்கு வந்து செல்வத்துல செழிப்போம். இதனாலதான் அவங்க உள்ள வச்சு பூட்டி வச்சிருந்தாங்க. அப்ப இப்படி ஒரு கடவுள் இருந்துச்சு. இப்ப இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கிருந்து எகிப்திலிருந்து வந்த போது இந்த பெலிஸ்தியர்கள் இந்த தெய்வத்தை வணங்கி இருக்கிறத பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே இந்த தெய்வத்தை நம்மளும் வணங்குவோம் அப்படி சொல்லி பாகாலையும் அஸ்தரோத்தையும் உள்ள கூட்டுக்கிட்டாங்க. நம்ம தெய்வம் எப்படிப்பட்டவர், எவ்வளவு பெரிய பெரிய காரியத்தெல்லாம் செய்து கொண்டு வந்தார், இவ்வளவு பயங்கரமான காரியத்தை செய்து வந்ததான இந்த தெய்வத்தை கொஞ்ச நேரத்துக்குள்ள மறந்துட்டு அஸ்தரோத்தையும் அந்நிய தெய்வத்துடைய காலையும் விழுந்துட்டாங்க. ஆண்டவர் இப்ப என்ன தெரியும் பண்ணாரு, இவங்க இது உள்ள வந்ததுனால அவங்களும் சில நேரங்கள்ல நம்முடைய விருப்பம் இருக்கு பார்த்தீங்களா, யாராவது எதனா ஒரு காரியத்தை பண்ணி முன்னேறி போறாங்க வச்சுங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க. இப்ப யாக்கோபுக்கும் என்ன சிந்தையா இருந்திருக்கும், யாக்கோபுடைய பொண்ணுக்கு என்ன சிந்தையா இருந்திருக்கும், இந்த தெய்வத்தால தான் எங்க அப்பா பெருசானார், இந்த தெய்வத்தால தான் எங்க அப்பா பணக்காரானார், இந்த தெய்வத்தை, அதனால நான் இதை திருடிட்டு போறேன். அப்ப அவங்க என்ன ஆகுறாங்க, தான் வளர்றதுக்காக செய்யத்தகாத காரியத்தை செஞ்சிருவோம். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு, நாம் வளர்றதுக்கு செய்யத்தகாத காரியத்தை நம்ம செஞ்சிருவோம். அப்படி நாம செய்யும் போது இந்த அஸ்தரோத்து உள்ள வருது, இந்த அஸ்தரோத்து நமக்குள்ள வருது. நாம் முன்னேறதுக்காக நாம் கண்மூடித்தனமான காரியங்களை செய்வோம். அப்படிதான் இவ திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம செய்தான். அப்போ என்ன அது உள்ள வந்தது காரணம் என்ன, நான் வளரணும், எங்க அப்பா குடும்பம் மாதிரியும் நானும் வளரணும், அவங்க மாதிரியும் ஆசீர்வதிக்கப்படணும், நான் மேல போனோம் அப்படி சொல்லிட்டு எதை செய்யக்கூடாது, எந்த பிரமாணத்துக்கு நம்ம மிஞ்சி போயிடுவோமோ தெரியாது, அப்படியே தானா உள்ள வந்துடும், நமக்கே தெரியாது. இப்போ உள்ள வந்ததை எப்ப தெரியுமா யாக்கோபு தூக்கி போட்டான் தெரியுமா, 35வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, டேய் நீ பயந்து ஓடி வரும்போது அனாதியா வந்தியே, அப்ப உனக்கு நான் தரிசனமானனே, அந்த பெத்தேலுக்கு எழும்பி போடா, மறுபடியும் அந்த பெத்தேலுக்கு போ அப்படி சொன்னா. ஏன், அது கர்த்தருடைய வீடு, நீ அங்க போ, அங்கதான் ஆண்டவர் குடியிருக்கிறார், நீ அங்க போ அப்படின்னும் போது இவன் என்ன பண்ணலாம் தெரியுமா, எப்பா உங்க கிட்ட இருக்கிற தெய்வத்தெல்லாம் கொண்டு போய் தூரம் போடும்பா, அது இருக்கிறதால தான் எனக்கு என்னுடைய பரிசுத்தமான இடத்துக்குள்ள என்னால் போக முடியல, என் தெய்வத்தை நான் ஆராதிக்க முடியல. இவ்வளவு நாளாய் அந்த தெய்வத்தையே மறந்துட்டான். ஆண்டவர் தேவதூதர் வந்து அவனுக்கு ஞாபகப்படுத்துறார், டேய் நம்மளுக்கு ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா, உனக்கு தரிசனமான ஒருத்தர் இருக்காரு உனக்கு தெரியுமா, அதையே மறந்துட்டான் இவன், அங்க போ. அப்போ இந்த மறக்கக்கூடிய அளவுக்கு இதுதான் பண்ணிடுச்சு. அதனால தான் சொல்றான், உங்ககிட்ட இருக்கிற அந்நிய தெய்வங்கள்லாம் தூக்கி போடுங்க அப்படி சொல்றாங்க. அப்படிமா 35வது அதிகாரம் 2. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும், இல்ல 1வது வசனப்படி, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாக ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். பாத்தீங்களா, இது வரைக்கும் இவரு அதெல்லாம் பண்ணவே இல்லை. புருஷனை மாமா விட்டு வந்துட்டான், எல்லாரையும் கூட்டிட்டு வெளியே வந்து அவனை வந்து உடன்படிக்கை பண்ணிட்டு போயிட்டான். சிலையும் கொண்டு போல, சிலையா அங்கதான் இருக்குது. இவனும் பொண்டாட்டி திருடிட்டு வந்தா அப்படி சொல்லிட்டு விட்டுட்டான். அதையும் கேட்கல, ஏன்டி நீ இப்படி திருடிட்டு வந்த, ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க வச்சு கும்பிட்டு இருப்பாங்களே. அப்ப யாக்கோபுக்கு தெரிஞ்சுதானே அந்நிய தெய்வங்கள்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படி சொல்லி கேட்டானே. எதுக்கு, அப்ப இவனுக்கு தெரிஞ்சுதானே, தெரிஞ்சே இவன் வச்சிருக்க விட்டு அனுமதிச்சான். காரணம் என்ன, இவனுக்கும் தெரியும், அங்க இருந்து திருடி கொண்டு வந்திருக்கிறோம், அவங்க மாமங்கிட்ட இருக்கிறதான ஆசீர்வாதம் நம்மளுக்கு வந்துடும், அந்த எண்ணத்துலதான் இவனும் விட்டான். யோசித்து பாருங்க, நம்முடைய சில மனதில் இருக்கிறதான காரியம் இருக்கு இல்லையா, சிலதை கஞ்சாடையாய் விட்டுட்டு போறோமே, எதை தகர்க்கணும் எதை தகர்க்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம விடாம கஞ்சாடையா விட்டுறதான சில காரியம் நமக்கு தலைக்கு மேல பெரிய பாவமா வந்து நின்று பயங்கரமான பிரச்சனை உண்டாகும். அதுதான், அதனால்தான் இந்த அவ போய் சேர வேண்டிய இடத்துல சேராம போயிட்டா. யாரு, ராஜல் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துல போய் சேரல, வழியில அவளை அடக்கம் பண்ணிட்டாங்க. சில நேரங்கள்ல நாம சில காரியங்கள்ல விழும்போது நமக்கும் இந்த கதி வந்துடும். இப்போ ஆண்டவர் இவனுக்கு ஞாபகப்படுத்துறாரு, எத்தனை வருஷம் கழிச்சு, 20 வருஷத்துக்கு அப்புறமா. அவன் வந்து எத்தனை வருஷம் அங்க அலாஞ்சி தெரிஞ்சானோ தெரியாது. நீ உன் சகோதரனுக்கு தப்பி பயந்து ஓடினாய் அனாதையா, அப்ப நான் தரிசனமான இல்லையா, அங்க போய் ஒரு பலிபீடத்தை கட்டி இந்த தெய்வத்தெல்லாம் தூக்கி போட்டு அங்க தெய்வத்தை ஆராதி. பலிபீடத்தை கட்டுன்னு ஏன் சொன்னாரு, பலிபீடத்தை கட்டுனா தம் தெய்வத்தை தொழுது கொள்ள வேண்டியதான சூழ்நிலை வரும். அப்ப இவர் இது வரைக்கும் தெய்வத்தை தொழுது கொள்ளல,
இப்ப நீ மறுபடியும் அந்த தெய்வத்தை தொழுதுகொள். மறுபடியும் படிமா 1வது வசனத்தை. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். பாத்தீங்களா, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டு. நீ மறுபடியும் தொழுது கொள்ள ஆரம்பி. உன் தேவன் நீ தொழுது கொள்ள ஆரம்பிச்சாதான் சில பிரச்சனையில இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். ஆனா இப்ப இவர் எங்கவா இருக்கிறாரு? தெய்வத்தை தொழுது கொள்ளல, வேற ஒரு சிந்தையில் இருக்கிறார். முன்னேற்றம் 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 அந்த மாதிரி இடத்துக்குள்ள போயிடுச்சு. அதனால கட்டளைகளை மீறிட்டோம், சில காரியங்களை அனுமதிச்சுக்கிட்டோம். எது நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டிய, எதுனா கிடைக்குதுன்னா பரவாயில்ல, என்ன ஒன்றா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அது அப்படி அதெல்லாம் இதெல்லாம் இல்லை. நாங்க ஆவிக்குரியவங்க, நாங்க ரட்சிக்கப்பட்டவங்க, நாங்க தேவனுக்குரியவங்க, இதெல்லாம் என் பக்கத்துல கூட வரக்கூடாது அப்படின்றதான எண்ணம் போயிடுச்சு. இப்போ அவன் அவங்க குடும்பத்துல என்ன சொல்றான் பாருங்க, 2வது வசனத்துல இருந்து. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு. நல்லா கவனிங்க, இவன் 2 பேருக்கு சொல்றான். ஒன்னு தன் வீட்டார். தன் வீட்டார்னா யாரு? 4 பொண்டாட்டி, லேயால், அப்புறமா ராஜேல், அப்புறமா சில்பால், அப்புறம் பில்கால். இந்த 4 பொண்டாட்டிங்க இருக்கிறாங்க. இவங்க தான் தன் வீட்டார். அப்போ தன் வீட்டுல மற்றவங்க அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இவன் ஆடு மாடு ஒட்டக்காலம் மேய்க்கிறாங்களே வேலைக்காரங்க, நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. அவங்களும் அங்கன்னு தானே வந்தாங்க. அதனால அவங்க தெய்வத்தை கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல இவன் தெய்வம் யாருன்னு, அவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப அவங்களும் அந்த தெய்வங்களை வச்சிருந்தாங்க, அதனால தான் தன் வீட்டாரையும் மற்றவர்களையும் பார்த்து, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். பாத்தீங்களா, அவங்களை ஏன் வஸ்திரங்களை மாத்த சொன்னான்னு தெரியுமா? இப்போ இங்க இருந்து மாலை போட்டுன்னு போறாங்களே, நடந்து போறாங்களே பாத யாத்திரை, அவங்க போடுற வஸ்திரம் பாத்தீங்களா? அவங்கள பார்த்தோன்னு சொல்லுவோம் இவங்க பாத யாத்திரை போறாங்க, கோயிலுக்கு போறாங்க. அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு வஸ்திரம் போட்டுன்னு இருப்பாங்க. இவங்க அந்த வீட்டுல சிலையை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வஸ்திரத்தை போட்டுன்னு கிடந்தாங்க இவங்க. அதனால சொல்றான், வஸ்திரத்தை மாத்து, டிசன்டேஷனா இருக்கா தயவு செய்து, அதுக்கேற்ற மாதிரி நீ ஏன் வஸ்திரம் போட்ட, அந்த வஸ்திரத்தை மாத்து, எல்லாத்தையும் மாத்தி தொலை, அந்த தெய்வங்கள்லாம் விடுங்க, எல்லாத்தையும் கொடுங்க அப்படி சொல்லி கேட்கறான். உங்களுடைய அந்நிய தெய்வங்கள்லாம் விலக்கி விடுங்க, உங்களை கழுவி சுத்திக்கிறீங்க. ஏன்னா அவங்க மாலை போட்டிருப்பாங்க, பொட்டு வச்சிருப்பாங்க, வித்தியாசமா இருக்கலாம். அதனால தான் உங்களை கழுவி சுத்திக்கிறீங்க அப்படி சொல்றான். குழி அதெல்லாம் போகட்டும், அது போறது இல்லாம வஸ்திரத்தை மாத்து. இப்ப வஸ்திரத்தை மாத்தி அடுத்தது, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். காதணிகளை கொடுத்தாங்க, அந்நிய தெய்வங்களை கொடுத்திருக்கலாம், காதணிகளை எது கொடுத்தாங்க? கம்பல் எல்லாம் எது கொடுத்தாங்க? அந்த கம்பல் எல்லாம் அந்த தெய்வங்களுடைய அச்சு இருக்கும். இப்ப நம்ம மோதிரத்துல நம்மளுக்கு பிடிச்சமான ஆள் போட்டோ வச்சுக்கிறோம் இல்லையா, செயின்ல நம்மளுக்கு பிடிச்சமான சில விக்கிரகங்கள் அப்படி பண்ணி போட்டுக்கிறோம் இல்லையா, இப்போ சிலுவை கூட போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க கம்பல் என்ன பண்ணியிருந்தாங்க பெருசா. இப்ப நீங்க இங்கேருந்து நார்த் சைடு போனீங்கன்னா இங்கதான் சின்ன சின்ன கம்பல் போடுவாங்க. நார்த் இந்தியா சைடு போனோம்னா அவங்க பெருசா போடுவாங்க. பெருசா போட்டு அதுல வேற சுங்காவா தொங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி பெருசா போட்டா அது உள்ள டிசைன் இருக்கும், இல்லைன்னா தெய்வங்களுடைய படங்கள் இருக்கும், தெய்வங்களுடைய படங்களை பொறிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப அவங்க காதணி எதுக்கு ஆயிட்டாங்க புரியுதா? அந்த தெய்வத்துடைய அச்சு அந்த காதணியில இருக்குது, தெய்வத்துடைய அச்சு அந்த காதணியில இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அந்நிய தெய்வத்தையும் கொடுத்துட்டாங்க, இதுல இருந்தானே அதுல இருக்குது, இந்த காதணியை முடிச்சுட்டு. அப்படின்னா கையில கிருத்தாலும் கைட்டி கொடுத்துருக்கணும்ல, கையில கிருத்தாலும் கைட்டி கொடுக்காம காதணியை மட்டும் ஏன் கைட்டி கொடுத்தாங்கன்னாக்கா அந்த காதணியில அந்த தெய்வத்துடைய சொரூபங்கள் இருக்கு. படிமா மறுபடியும் அந்த வசனத்தை. அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். ஏன் தெரியுமா அவன் புதைச்சான்? கர்வாலி மரத்தின் கீழே அவன் புதைச்சான். எதுக்கு தெரியுமா புதைச்சான்? நாம மோசம் போனது போல நம்ம எங்கன்னா தூக்கி எரிஞ்சிட்டு போனோம்னா எவனா எடுத்து அதை வணங்குவான், எவனா எடுத்து அதை வணங்குவான். என்ன மாதிரி அவனும் மோசம் போயிடுவான், என்ன மாதிரியே அவனும் மோசம் போயிடுவான். அதனால இது யார் கண்ணிலையும் அகப்படக்கூடாது, யாருக்கும் இது அகப்படவும் கூடாது. அதனால தான் மரத்துக்கீழே வச்சு புதைச்சு மூடிச்சான். புதைச்சது இவனுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாரும் அதை தோண்டி இருக்க முடியாது. அந்த மாதிரி புதைச்ச அந்த நாட்கள்ல தான் இப்போ பாருங்க புதை அதை எடுத்து வச்சிருப்பாங்க யாருக்குன்னு.
இப்ப இவர் கொண்டு போய் புதைச்சி வச்ச மாதிரி எவ்வளவு பேர் புதைச்சிருப்பானுங்க தெய்வங்களை. அவங்க தெய்வங்களை வேற யாரும் திருடிடக்கூடாதுன்னு புதைச்சி வச்சிருப்பானுங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு எங்கன்னா தோண்டும் போதோ இல்லை நம்ம எங்கன்னா வீடு வாங்கி ஒரு இடத்துல வீடு வாங்கி கடற்கால் எடுக்கிறாங்க புதுசா வீடு கட்ட. அப்புறம் அங்கே ஒரு பெட்டி கிடச்சிது. உடனே ஊர் ஜனமே வந்துடுச்சு. அந்த பெட்டியில் ஒன்றும் கிடையாது, வெறும் பேப்பர் தான் இருந்துச்சு. பழைய காலத்து பேப்பருங்களாம். அது இரும்பு பெட்டி. ஓ புதையல் கிடச்சிச்சு, புதையல் கிடச்சிட்டுன்னு அந்த ஓலை அந்த ஆள் வீடு கட்டுறதையே நிறுத்தி 3 மாசமா ஸ்டாப் பண்ணி விட்டானுங்க. ஒழுங்கா வீடு கட்டுறதை நிறுத்திட்டாங்க. அப்புறம் ஒரு இடத்துல வீடு கட்டும் போது ஒரு இடத்துல சிலை கிடச்சிது. ஒன்னையும் இங்கே சிலை இருக்கிறதுனால இந்த வீடு ஒன்றும் கிடையாது, வெளியே போ, கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு நாங்கள் இங்கே புதை பொருளை அழைச்சி தேடணும் அப்படி சொல்லி வீட்டையே தேர்த்தி விட்டானுங்க. வீடு கட்ட போன பாவம்டா, நான் வீட்டை விட்டு வெளியே போனேன் என் சொந்த ஊரோடு. அந்த மாதிரி போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எதனா ஒரு சின்ன பொருள் எங்கன்னா கிடைச்சிச்சுன்னா போதும், உடனே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். இந்த இடத்த தோணும், அது உள்ள என்ன நடக்கும் நம்ம பார்க்கணும், இது கவர்மெண்ட்டுக்கு சொந்த இடம் எடுத்துருவானுங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ இவர் முன்பு என்ன செய்தாரு, எதுக்கு அதை புதைச்சாருன்னா வேற யாரும் அதை அகப்பற்றக்கூடாது, வேற யாரும் எடுத்து, ஏன்னா தெய்வம் ஒன்னே எடுத்து உள்ள வச்சுப்பானுங்களே, தெய்வம் ஒன்னே எடுத்து உள்ள வச்சுப்பாங்க. யாக்கோபு அந்த மாதிரி யாரும் அகப்பற்றக்கூடாது, அந்த மாதிரி யாரும் அகப்பற்றக்கூடாது, மாட்டிக்க கூடாதுன்னு தான் அதெல்லாம் கொண்டு போய் புதைச்சான். ஏன்னா அவன் கம்பளையும் அது வெள்ளியா தானே இருக்கும். அந்த நாட்கள் அவங்க போட்டது வெள்ளியோ தங்கமாவோ இருக்கும். அதை யாருக்கெல்லாம் வித்து இருக்கலாமே, வித்து காசாக்கி இருக்கோம். நம்ம இப்ப நம்ம போட்டிருந்தோம்னா தங்க நகையெல்லாம் கைட்டி கொடுங்கன்னா உங்ககிட்ட எது கொடுக்கணும், நாங்க வித்து வச்சுக்கிறோம். நகையெல்லாம் கைட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்க வேடி பாத்தியா, நாங்க வித்து காசு ஆக்கிக்குவோம், நகை உங்ககிட்ட கொடுக்க முடியாது சொல்லுவாங்கல்ல. அப்ப அவன் விற்கவும் இல்லை பார்த்தீங்களா. அந்த சொரூபத்தை வித்தாலும் எவனா வாங்கி அந்த சொரூபத்தை தான் மாட்டின்னு இருப்பான், அது கிரிகை நடப்பிக்குமே. அதனால்தான் அவைகளை, அந்த சிலையை மட்டும் இல்ல, படிமா மறுபடியும் அந்த வசனத்தை. அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சேகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பாத்தீங்களா, அவைகளை அப்படின்னா அந்த கம்பளு எல்லாமே சேர்த்தான், காதணிகளையும் புதைச்சு போட்டான். அது வெள்ளியா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா தெய்வம் நம்மளை நேசிக்க மாட்டார், தெய்வம் நம்மளை நேசிக்க மாட்டார். இதனால நமக்கு பிரச்சனை வந்துடும். ஒரு சின்ன பொருளா இருந்தா கூட அது பிரச்சனை. பிரியமானவர்களே, சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லிதான் ஆகணும். ஒரு சபையில ஒரு எக் மாஸ்டர் இருந்தார். அவர் இந்த கப்பல்ல வேலை செய்யறன்னு வச்சுங்களேன், பெரிய போஸ்டிங்ல இருக்கிறார். அந்த போஸ்டிங்ல இருக்கும்போது அவரு அந்த ரிட்டையர்மெண்ட் ஆகி எக் மாஸ்டரா இருக்கிறாரு, வேலை செய்யறாரோ தெரியாது, அவங்க சொல்ல சாட்சி தான். அப்போ அவங்க வீட்டுல பிரச்சனை 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 அப்படி சொல்லி இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க சென்னையில இருந்து அவங்க தங்கச்சி ஒண்ணு வந்தாங்க, நல்லா ஜபிக்கிற ஒரு ஆள். அந்த வீட்டுல உட்காந்துட்டு 3 நாள் இருந்தாங்க. அவங்க நைட் ஜாம் பண்ணுவாங்க. ஒரு ஆவி வரமா வெளியே இருந்து, ஒரு ஆவி பீரோக்குள்ள போவோமா, அதுக்கப்புறமா மறுபடியும் வெளியே போயிடுமா. அப்போ இவங்களே எப்படி எக் மாஸ்டர் ஆச்சே, ஒரு சபையில ஒரு போஸ்டிங்ல இருக்கிற ஒரு ஆளாச்சே, இப்ப எப்படி சொல்றதுன்னு தெரியாம 2வது நாளோ 3வது நாளோ சொன்னாலாம், அண்ணன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு ஆவி வருது வீட்டுக்குள்ள, வந்து போகுது, பீரோக்குள்ள போகுது, என்ன வச்சிருக்க பீரோல அப்படி சொல்லி. நான் பீரோக்குள்ள என்ன வச்சிருப்பேன். இப்ப பீரோவை திறந்த போது இவர் வேலை செய்திருந்தார் இல்லையா, அவர் வேலை செய்யும் போது அவர் செய்த வேலைக்கெல்லாம் அவருக்கு ஒரு சீல்டு கொடுத்துருக்காங்க, ஒரு 3 சீல்டு. அதுல ஒரு சீல்டுல இந்த விநாயகர் ஒரு மாதிரி சிலை மாதிரி அந்த பித்தளையில வரைஞ்சி வச்சிருக்காங்க. சீல்டு பெருசு, அந்த நடுவுல ஒரு பொன் கலர்ல ஒண்ணு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல அது இருக்குது. அந்த ஒரு காரியத்துக்காக அது உள்ள வருது. நம்ம செலவணக்கம் கிடையாது, நம்ம கிட்ட செலவணக்கம் கிடையாது. ஆனா பாராட்டி கொடுத்த சீல்டு, அதை தூக்கி தூரம் போடுவாங்களா யாராவது? இப்ப பிள்ளைங்க ஓடுறாங்க ரன்னிங், அவங்களுக்கு ஒரு கப்பு கொடுக்குறாங்க, சீல்டு கொடுக்குறாங்க, அதை வாங்கி என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வச்சிருப்பாங்க. அதுல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க மாட்டோம். அதுல ஒண்ணுமே இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆனா ஏதாவது ஒரு இந்து தெய்வங்கள், நான் ஏதாவது ஒரு அந்த மாதிரி சிலத்தை நம்ம பிள்ளைங்க போய் ஜெயிச்சுட்டு வராங்க, அவங்களுக்கு சீல்டு கொடுக்குறாங்க, சில காரியங்கள்ல பாராட்டி கொடுப்பாங்க, சில நேரத்தில் நல்ல வேலை செய்து ரிட்டர்ன்மெண்ட் ஆகும்போது சீல்டு கொடுத்து அனுப்புவாங்க. இதுல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க மாட்டோம். எனக்கு பாராட்டி கொடுத்த சீல்டுன்னு பெரிய போட்டோல வச்சு நம்ம கபோர்டு போட்டு அதுல வச்சிருப்போம். இது எந்த நாங்க இதுக்கு வாங்கினேன், இதுக்கு வாங்கினேன், அதுக்கு வாங்கினேன், இதுக்கு வாங்கினேன்னு அது சொல்லணும். பேய் சொல்லணும், எனக்கு உட்காரத்துக்கு வீடு கட்டி வச்சிருக்க நீ சொல்லணும். நான் போய் உட்காரத்துக்கு நீ வீடு கட்டி வச்சிருக்கிற, சந்தோஷம். அவர் உள்ள கிரியை நடப்பிட்டு இருப்பார்.
எனக்கே அவங்க சாட்சி சொல்லும் போது ஆச்சரியம். அவங்களுக்கு அது கொடுத்தது எதுக்கு? அவங்களுடைய திறமைக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த திறமையில உள்ள ஒரு ஆள் உள்ள உட்காந்து இன்னும் ஆட்டம் போடுது பார்த்தீங்களா? அப்ப அவங்க தங்கச்சி சொன்ன உடனே திறந்து பார்த்தா, அண்ணே பாத்தியா இது உள்ளதான் போகுது அப்படி சொல்லி உடனடி அவர் அதை எடுத்து என்ன பண்ணாரு, தூக்கி குப்பையில போட்டார். எனக்கு சீல்டம் வேணாம் ஒன்னும் வேணாம், என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள் இது எல்லைக்கு வரணும்னு தூக்கி குப்பைத்தட்டுல போட்டார். அப்புறம் தான் அவங்க வீட்டுல கொஞ்சம் சமாதானம் வந்துச்சா. இன்னைக்கு முடிஞ்சவனே வீட்டுல போய் தேடி பாருங்க, அந்த மாதிரி ஏதாவது சீல்டு கீல்டு வச்சிருக்கீங்களா? சின்ன சின்னதான காரியங்களை உங்க பசங்களுக்கு கொடுத்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தது கூட பாராட்டி கொடுத்ததான எதுவா இருக்கட்டும், எதுனா அது உள்ள இருக்குதா, மேல வரிஞ்சு வச்சிருக்காங்களா பாருங்க. அது சொல்லும், நாங்க தான் உங்களை கூப்பிடவே மாட்டோமே, பேய் கிட்ட நம்ம சொன்னா கூட உங்களை நாங்க கூப்பிடவே மாட்டோமே, நீங்க கூப்பிட தேவையில்லை, அது என்ன கூப்பிடுது, அது என்ன வான்னு சொல்லுது, அது எனக்குரியது, நான் வந்துதான் ஆவேன். அவரை அழையாத விருந்தாளியா உள்ள வந்துருவார், அவரை கூப்பிடவே தேவையில்லை, அவரை அழையாத விருந்தாளி தானா உள்ள வந்துருவார். நம்மளுக்கு தெரியுமா என்ன பிரச்சனை, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது தெரியாது. பெரிய மாணவர்களே, யாக்கோபு இந்த காரியத்தை செய்தது சாதாரணமான விஷயம் இல்ல. நான் எதுக்கு போய் ஒரு கருவாளி மரத்துக்கு கீழே அவன் புதைக்கணும், அடையாளமா போறானா, கருவாளி மரத்துக்கு கீழே வேற எங்கன்னா புதைச்சிட்டு போயிருக்கலாமே, இல்ல தூக்கி போட்டு போயிருக்கலாமே, ஏன் அவன் புதைச்சாத அப்படின்னு சொல்லி நான் ராங்கா பிரசங்கம் பண்ணியிருக்கேன். கருவாளி மரத்துக்கு அவன் அடையாளம் மட்டும் போறான், ஏன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு எதனா கஷ்டம் வந்தா தோண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நானே பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால இதை வாசிக்கும் போது எவ்வளவு தவறா பிரசங்கம் பண்ணிட்டோம்னு எனக்கு தெரிஞ்சது. எனக்கே அசிங்கமா இருந்துச்சு, இப்படி பண்ணி ஏமாத்திட்டேமே ஜனங்கள் அப்படி சொல்லி. அப்போ அவன் வச்சது ஒரு காரியம், நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா? இப்ப கருவாளி மரத்தின் கீழே போச்சு வச்சுட்டான். ஏன்னா அவன் இருந்த இடத்துல மரம் இருந்துச்சு, அதுக்காக புதைச்ச இடத்துல இப்படி ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. மறுபடியும் தோண்டி எடுக்கிறதுக்கா அவன் தூக்கி போட்டு போயிருக்கலாமே. சிந்திக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்துறதான காரியம் வரும்போது சில நேரத்துல உண்மையாவே கண்ணன் தண்ணி வந்துடும். இப்படி எல்லாம் இருக்கு ஆண்டவரே, இன்னும் நான் எப்ப கத்துக்கிறது, இன்னும் எவ்வளவு கத்துக்க வேண்டியது இருக்கு, எப்போ இதெல்லாம் கத்துக்க முடியும்? இந்த அஸ்தரோத்து நம்முடைய வாழ்க்கையிலையும் வரக்கூடாது, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வரக்கூடாதுன்னு நினைச்சவன் தாங்க யாக்கோபு. அதனால்தான் அந்த குடும்பத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அதுக்காக இந்த பைபிளையே கொடுத்தாரு. இந்த பைபிள் முழுக்க முழுக்க யாருக்கு சொந்தம்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு ஃபேமிலிக்காக எழுதப்பட்டதான புக் இது. ஒரே ஒரு ஃபேமிலி, யார் அது? யாக்கோபு. யாக்கோபுக்கு ஃபேமிலி புஸ்தகம் இது. அவங்க எழுதின டைரி மாதிரி. கடவுள் அவங்களுக்கு என்ன செய்தார், அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன செய்தார், அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன செய்தார், அதை பத்தி தான் முழுக்க முழுக்க இதுல எழுதி இருக்குது. பார்த்தீங்களா? ஏன்னா இஸ்ரவேல் புத்திரரே தான் முழுக்க முழுக்க. புதிய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தானே வருது. அப்போ ஒரே ஒரு குடும்பத்துக்கு தானே இவ்வளவு பெரிய புக்கை எழுதி வச்சிருக்கார் ஆண்டவர். ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் அவனுக்கு கொடுத்தார்? ஏன்னா அவன் தானும் கெட்டு போக கூடாது, மற்றவங்களும் கெட்டு போக கூடாதுன்றதான் அந்த நல்ல அபிப்பிராயம் அவன் வாழ்க்கையில இருந்துச்சு. அதுக்காகத்தான் அவனை தேர்ந்தெடுத்து அவன் குடும்பம் முழுதையும் செயல்பட்டார். இது யாரு? அஸ்தரோத் உள்ள அவனை கொஞ்ச நாள் தெய்வத்தை மறக்க வச்சது. இப்ப அவன் தெளிஞ்சு என்ன செய்தான், பெத்தேல் ஓடினான், அங்க போய் இவன் ஒரு பலிபடத்தை கட்டினான். இப்போ நியாயாதிபதிக்கு வருவோம். 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து. நல்ல கவனிங்க, இங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இங்க இருந்து பிரயாணம் பண்ணி உள்ள கொஞ்சம் உட்காந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இப்போ நியாயாதிபதிகள் யோசுவா முடிஞ்சு, யோசுவா இப்பதான் செத்துருக்கான். யோசுவா செத்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. யோசுவா செத்து கொஞ்ச நாளுக்குள்ள தெய்வத்தை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம போச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் சோரம் போறது ஏன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. தெய்வத்தை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம போச்சு அவங்களுக்கு. இப்ப தெய்வத்தை பத்தி சொல்லி கொடுக்க பயமுறுத்தவோ ஆள் இல்லை. அதனால தான் ஆண்டவர் யோசுவா கிட்ட சொன்னார், இதை நீ உட்காரும் போதும் நிற்கும் போதும் அலுவலகத்தில் இருக்கும் போதும் நீயும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடு. நீ மாத்திரம் படிக்க கூடாது, உன் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடு, உன் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடு சொன்ன காரணம் என்ன? அவங்க என்ன மறந்துடுவாங்க. என்ன மறந்துட்டு என்ன தெரியாம போச்சுன்னா வேற எதுனா அவங்க வழியில போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுல போய் சேர்ந்துருவாங்க. அதனால சொல்லிக் கொடு சொன்னார்.
உட்காரும் போதும் எழுந்துக்கும் போதும் அலுவலகத்தில் படிச்சு இதையே படிச்சு தியானி, இதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுன்னு சொன்ன காரணம் அதுதான். ஆண்டவருக்கு தெரியும். இப்போ யோசுவா இல்ல, யோசுவா ஜனங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தான். ஒரு பெரிய கல்ல வேற தூக்கி வச்சான் 24வது அதிகாரத்துல. இதாண்டா சாட்சி, நீங்க அந்நிய தெய்வத்தெல்லாம் போய் வணங்க கூடாது, நீங்க பொய் சொல்லக்கூடாது. அங்கேயும் ஒரு கருவாலி மரத்துக்கு ஒரு பெரிய கல்லத்தை நாட்டி இதுதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் சாட்சி, அந்நிய தெய்வங்கள்லாம் உள்ள கொண்டு வந்துடுறது. அங்கேயும் ஒரு பிரச்சனை நடக்குது. அதுக்குதான் ஒரு பெரிய கல்லை நிக்க வச்சு பயங்கரமா சாட்சியெல்லாம் பண்ணான். இப்போ பொய் நாவியெல்லாம் உங்களுக்குள்ள வருது. அதனால தான் இப்போ இது முடிஞ்சிச்சு, அவன் செத்து போயிட்டான். ஆனா இந்த ஜனங்கள் என்ன தெரியுமா செய்தாங்க, இவங்களுக்கு என்னதான் தெய்வங்கள் இருந்தாலும் இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்காங்க, இந்த பெலிஸ்தீன்கள் இவ்வளவு செழிப்பா இருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அடிபட்டு உடப்பட்டு ஆண்டவர் எப்படி காப்பாத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த இடத்துல கொடுத்த உடனே அவங்களாம் எவ்வளவு செழிப்பா இருக்காங்க. எதனால அவங்க செழிப்பா இருக்காங்க? எதனால அவங்க செழிப்பா இருக்காங்க? பெரிய பெரிய கோவிலா கட்டி வச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் ஒரு ஊருக்கு அஸ்தரோத் அப்படின்னு பேரை வச்சிருக்கிறாங்க. அஸ்தரோத்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்ப பெரிய கடவுள் போல இருக்கு இது. சரி, இதையே நம்ம எடுத்து வச்சுக்கோம். நம்ம கடவுளை விட்டுறக்கூடாது, இதையே நம்ம எடுத்து வச்சுப்போம். இதையே நம்ம எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கும்பிடுவோம், கொஞ்சம் ஐஸ்வர்யம் வரட்டுமே, கொஞ்சம் அது வரட்டும் இது வரட்டும். இப்படித்தான் உள்ள போனாங்க. நம்முடைய மனம் எப்படி தெரியுமா, மனுஷனுடைய காரியம் ஒரே தாட்டில் போவாது. இதையே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், இதுவே இருக்கட்டும், இப்படியே கொஞ்சம் வரட்டும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா, இப்படியே இருந்துக்கலாம். அதுதான் அப்படி பூந்தவங்க தான் இவங்க. இப்ப உள்ள கொண்டு வந்து இதுலயே முக்கியத்துவம் போயிட்டாங்களே தவிர ஆண்டர் விட்டுட்டாங்க. ஆண்டர் உள்ள இதையும் சேர்த்து வச்சுப்போம் அப்படின்னு தான் உள்ள வந்தாங்க. இதையும் சேர்த்து வச்சுக்கலாமே. ஆனா இதை சேர்த்து உள்ள வந்த உடனேயும் இது என்ன பண்ணுச்சு, இருக்க இடம் கொடுத்தா இல்லறத்தை பாழாக்குவான் அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா. கொஞ்சம் இடம் கொடுத்த உடனேயும் அப்படியே தள்ளிடுச்சு வெளியே. இப்போ தெய்வம் வெளியே போயிட்டாரு. முழுக்க முழுக்க இவங்களுக்கு என்ன 2 பேர் உள்ள வந்தாங்க. அஸ்தரோத்து உள்ள வந்துச்சு, அதுக்கப்புறம் பாகால். அஸ்தரோத்தையும் பின்னால் அவங்க வீட்டுக்காரையும் கூப்பிடுச்சு. கொண்டாடி மட்டும் இருந்தா நான் தனியா இருக்கிறேன், எங்க வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், அவரையும் கூப்பிட்டுங்க அப்படின்னு 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. இப்ப இங்க இருந்த ஆண்டவர் எங்க போனாரு, வெளியே போயிட்டார் சுத்தமா. அதனால தான் ஆண்டவர் நிறைய நேரத்துல பாருங்க வெளிப்படுத்த விஷயம், வாசப்படையில இருந்து கதவை தட்டுறேன், நான் என்ன வெளியே அனுப்பிச்சிட்டீங்க, நீங்க நான் வீட்டுக்குள்ள இருந்தேன், என்னை வெளியே துரத்து விட்டீங்க, வெளியே துரத்தணுமா கதவை வேற மூடிட்டீங்க, வாசப்படையில இருந்து கதவை தட்டுங்கிறேன், நான் உள்ள வரணும், திறந்தா வருவேன். எவன் ஒருவன் செவி கொடுத்து கதவை திறக்கிறானோ அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் அப்படி சொல்றாரு பார்த்தீங்களா. அப்ப தெய்வம் எங்க இருக்கிறாரு, அவங்களோட வீட்டுக்குள்ளேயும் இல்ல, துரத்தி விட்டாங்க. இப்ப ஆண்டவர் கோபம் வருது, நான் உங்களை எங்க இருந்து எப்படி கூப்பிட்டு வந்தேன், அவ்வளவு தூரத்துல இருந்து கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்து உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து எவ்வளவு பெரிய தேசத்தை கையில கொடுத்துருக்கேன், ராட்சிதருடைய தேசத்தை நீங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க, நீங்க கட்டாத வீட்டுக்குள்ள போயிருக்கீங்க, வெட்டாத கிணத்துல இருந்து தண்ணி சாப்பிட்டுக்கிறீங்க, இவ்வளவு காரியம் பண்ணிருக்கிறேன், என்ன மறந்துட்டீங்களே அப்படி சொல்லிட்டு இவங்க என்ன காரியத்துக்குள்ள உள்ள வந்து அந்த தெய்வத்தை எதுக்காக உள்ள கொண்டு வந்தாங்களோ, எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரணும், இது எங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரணும் அப்படின்றதான எண்ணம் தானே இப்ப எல்லாருக்கும் ஓடிட்டு இருக்குது. அந்த காரியத்துக்கு தானே உங்களை உள்ள கொண்டு வந்தாங்க, நீ அதை தானே கொண்டு வந்த, அதை பார், அதை வச்சு நான் என்ன பண்றேன்னு கொள்ளை அடிக்கிறவங்களை உள்ள கொண்டு வர ஆண்டவர். ஏன்னா இவங்க தெய்வம் அந்த தானே, பணம் தானே வேணும் உங்களுக்கு முக்கியம், பணமும் பொருளுக்கு தானே அந்த தெய்வத்தை உள்ள கொண்டு வந்தாங்க, நீ எதுக்காக கொண்டு வந்து அதையே நான் உன்னை நஷ்டப்படுத்தி காட்டுறேன், நான் எப்படிப்பட்டவர் பார் அப்படி சொல்லி கொள்ளையர் கையில இவங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. அவன் வந்து கொள்ளை அடிச்சுட்டே இருக்கிறான். படிமா 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகையினரின் கையிலே விற்று போட்டார். வித்துட்டார் அவங்கள விலைக்கு, இந்தா இவ்வளவு பணத்துக்கு நீ வாங்கிக்க, எப்படி சொல்லியிருக்கு, வித்து போட்டார். நம்ம ஒரு பொருளை கொண்டு போய் என் பொருள் இது என் பொருள், இந்தா இந்த பணத்துக்கு செகண்ட் ஹேண்ட், இந்த வித்து இந்த கொஞ்சம் பணம் கொடுத்தா போதும் நான் வாங்கிக்கிறேன். அப்ப கொஞ்சம் பணம்னா வாங்குறதுக்கு எத்தனை பேர் வருவாங்க? 1 லட்ச ரூபா பொருளை நான் ஒரு 25,000 ரூபாய் கொடுக்குறேன், 1 லட்ச ரூபா பொருள் 25,000 ரூபாய்க்கு தரேன், இல்ல 10,000 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு அடிச்சுக்குவானுங்க அவன். அதனால்தான் அவங்க கொள்ளையரம் அவங்கள சுற்றி இருக்கிற சத்துரு எவமெல்லாம் வந்தானோ ஏலம் போட்டு எடுத்துக்கிட்டான். நான் வாங்கிக்கிறேன், எல்லாரும் வாங்கிட்டானுங்க. சுத்தி இருக்கிற அத்தனை சத்துரும் வாங்கிட்டானுங்க. ஒருத்தர் அடிச்சா பரவாயில்ல, சுத்தி இருக்கிற அத்தனை பேர் அடிச்சா நம்ம தாங்குவோமா? யோசித்து பாருங்க. எதுல நம்ம வீக்னஸ் ஆகுறோமோ அதுலதான் அஸ்தரத்து உள்ள வருது. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணார், கடும் கோபமாகி கொள்ளை அடிக்கிறவங்கிட்ட கொடுத்துட்டாரு. கொள்ளை அடிக்கிறவங்க உள்ள வரும்போது நம்ம என்னத்தான் வச்சிருந்தாலும்
அது நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிட்டு இருக்கும். நம்ம கையில இருந்து வெளியே போகும். என்ன எப்படி போச்சு, எப்படி போச்சு, இது எப்படி போச்சு, அது எப்படி போச்சு, இது எப்படி போச்சு, ஏன் இதுல நஷ்டம் வந்துச்சு? அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது கூட சில நஷ்டங்கள் வரும்போது அந்த நஷ்டத்தை ஈடு கட்டுறதுக்காக வீட்டுக்குள்ள இருக்கிற பணத்தை எடுத்து வெளியே கொடுக்க வேண்டியதா இருக்கும். வீட்டுக்குள்ள இருக்கிற பணத்தை எடுத்து வெளியே கொடுக்க வேண்டியது. இந்த கப்பலுடைய தடவாடங்களை எடுத்து எங்கள் கையினாலேயே நாங்கள் கடல்ல போட்டோம் அப்படி சொல்றான் பவுல். கப்பல்ல இருக்கிற முக்கியமான பொருள் அதெல்லாம் செத்துருவோம், கப்பல் ஒரு மாதிரி ஆயிடும். அதனால கப்பலுடைய தடவாடங்களை எடுத்து நாங்கள் எங்கள் கையினாலேயே தூக்கி போட்டோம். அதெல்லாம் போடக்கூடாது, தூக்கி போட்டோம். முக்கியமான பொருளெல்லாம் நாங்கள் வீசி எறிஞ்சிட்டோம். நம்முடைய வீட்டுல எவ்வளோ பெரிய பெரிய காரியமெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப யோசித்து பார்த்தாக்கா இதெல்லாம் இருந்திருந்தா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருந்திருக்கும். எவ்வளோ முக்கியமான காரியமெல்லாம் எங்க கையை விட்டு போயிடுச்சு. இனி அது திரும்பி வரவே வராது. எல்லாத்தையும் இழந்துட்டோம், நாங்களே இழந்துட்டோம். நாங்களே எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு, எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம பாதி போச்சு, எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு பாதி போகுது. நாங்களே எடுத்து எடுத்து கொடுக்க வேண்டியதா போச்சு. அதெல்லாம் இருந்திருந்தா நாங்க இப்ப சந்தோஷமா இருந்திருப்போம். அதெல்லாம் இல்லையே. பூர்வத்தை நினைக்கிறேன், பூர்வத்தை நினைக்கிறேன், அதை யோசிக்கிறேன், அதை சிந்திக்கிறேன், கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லி சங்கீதம் 143 5 படிங்க. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், முது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். பாருங்க, பூர்வ நாட்களை நினைக்கிறேன். எனக்கு ஆரம்பத்துல எப்படி இருந்தோம் தெரியுங்களா? நாங்க அப்படி செழிப்பா இருந்தோம், இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம் அப்படிலாம் சொல்றோம் பத்தியா? நாங்க இப்படி எல்லாம் வாழ்ந்தோம், இப்படி எல்லாம் நடந்துச்சு எங்க வாழ்க்கையில. பூர்வத்தை நினைக்கிறோம், பூர்வ நாட்களை நினைக்கிறோம். முது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். உங்களுடைய செய்கையெல்லாம் நான் தியானிக்கிறேன். எப்படியெல்லாம் நீ செய்த ஆண்டவரே எங்களுக்காக. அப்ப எங்க கூடவே நீ இருந்த, எங்க கூடவே இருந்த. உங்களுடைய செய்கையெல்லாம் நாங்கள் தியானிக்கிறோம். முது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். பாருங்க, எப்படிப்பட்டதான கிரியைகளை நீ செய்த எனக்காக, அதெல்லாம் யோசிக்கிறேன். இப்ப அந்த கரமே பார்க்க முடியல, அந்த கரத்தையே பார்க்க முடியல. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். அப்ப நிறைய என் கையில இருந்துச்சு, என் கையில நிறைய இருந்துச்சு. இப்ப வெறும் கையா இருக்கிறேன், நான் வெறும் கையா இருக்கிறேன். வறண்ட நிலமாயிட்டேன், தண்ணி இல்ல, தண்ணி இல்ல, வறண்ட நிலமாயிட்டேன். வெறும் கையை விரிக்கிறேன். என் கையில எதனா இருக்கா பாருங்க ஆண்டவரே. இப்ப யாராவது வந்து எதனா கேட்டா கூட கொடுக்க ஒண்ணும் இல்லை. எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. பூர்வத்தை நினைக்கிறேன். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படி கொள்ளைக்காரங்களை போய் உட்கார வச்சா இன்னும் ஆகும். அவன் இருக்கிறதெல்லாம் கொள்ளடிச்சுட்டு போவான். இருக்கிறதெல்லாம் கடன் கொடுக்கவும் கூடாதான், கடத்துக்கு உடன்படவும் கூடாதான். அப்படி உடன்பட்டா அவன் என்ன பண்ணுவான்? கடன் கொடுத்தவன் வந்து நம்ம சும்மா பாயில உட்காந்துக்கிறோம் வச்சுங்க, பாயில உட்காந்துக்கிறோம், கொஞ்சம் எழுந்துருங்கன்னுவான். எழுந்த உடனே பாயை சுத்தின்னு போயிடுவான். பைபிள் அப்படி இருக்குமா? நீதிமொழிகள்ல அவன் படுத்து இருக்கிற பாயை கூட அவன் எடுத்துட்டு போயிடுவான். 22வது அதிகாரமா 26வது அதிகாரம் பாருங்க. 22 27 சத்தமா சொல்லுங்க. 22 26 27. கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே. செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே. செலுத்த உனக்கு திராணி இல்லாம போயிடுச்சுன்னாக்கா உன் வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துன்னு போயிடுவான். நிறைய பேர் கடன் வாங்கி கொடுக்க முடியலன்னா கடன் கொடுத்து அவன் பண்றான். உனக்கு எதுக்கு டிவி, உனக்கு எதுக்கு ஃப்ரிட்ஜு, உனக்கு எதுக்கு காரு, உனக்கு எதுக்கு வண்டி, எல்லாத்தையும் கடன் கொடுத்துட்டு எடுத்துக்கோ, தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். நம்ம கம்முன்னு இருக்க வேண்டியதான் பார்த்துக்கிட்டே. என்ன பண்றது? எதுக்கு அவன் எடுத்துட்டு போறான் பார்த்துட்டே இருக்கிறீங்க? வேற வழியில் என்ன பண்றது? எடுத்துட்டு போய் தொலைட்டு. அப்ப எவ்வளவு நஷ்டம் வருது நம்மளுக்கு. செலுத்தவனுக்கு திராணி இல்லைன்னா உன் படுத்து இருக்கிற படுக்கையை கூட எடுத்து விடும். வெறும் தரையில தான் படுக்கணும். இப்ப பெட்லயா படுத்திருந்தானே, இப்ப வெறும் தரையில படுக்கணும். அப்ப கொள்ளையர்கள் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? வீட்டுல இருக்கிறதான அத்தனையும் நம்மளை தூக்கிட்டு போயிடுவோம். வீட்டுல இருக்கிறத அத்தனையும் நம்மளை தூக்கிட்டு போயிடுவோம். சாதாரணமா தானே நாங்க அவங்க அப்படி செழிப்பா சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தை நான் எடுத்து வச்சு செழிப்பா இருக்கணும்னு பார்த்தோம். செழிப்பும் போச்சு, ஒன்னும் இல்லை. ஏற்கனவே இருந்ததையும் பறி கொடுத்துட்டோம், பறி கொடுத்துட்டோம். நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்று அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது. நல்லா கவனிங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, ஐயோ இந்த வீடு வேணாம், இந்த வீடு சரியில்லை, இந்த வீடு சரியில்லை. என்ன யாராவது இப்போ போய் எதனா ஒரு காரியம் ஒன்னையும் திடீர்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த வீட்டுல பிசாசு இருக்குது, இந்த வீட்டுல செய்வன இருக்குது, உன்னை வீட்டை காலி பண்ணுவேன், வீட்டை காலி பண்ணி வேற வீட்டுக்கு போவோம். இப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாங்க? அவங்க போற இடமெல்லாம் கையை தீங்கம்மா வச்சிருப்பானா. அவரு இங்க இருக்கவனா மாறி போவோம் அப்படி சொன்னா மாறி போனாலும் அங்கேயும் அதே தான்.
இங்கேயே பேய் அடிச்சு துரத்த முடியாம அங்க போன பேய் வராதா? அட்ரஸ் கண்ணு கபோதியாது. எங்க போனாங்க எங்க போனாங்க எங்க போனாங்கன்னு காலை ரெண்டையும் வைக்கிதான் கூட சப்பானி மாதிரி நவுந்து நவுந்து நம்ம வீட்டுக்கு வருமே. நாசிரத்துல ஒருத்தருங்க பெரிய பணக்காரங்க, அவங்க ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, கீழே வசதியான ஆட்கள், எல்லா ஃபெய்த்தமுக்கும் உதவி செய்யறவங்க வீட்டில் இருக்கிறாங்க. நான் ஒரு வாட்டி போகும்போது கீழ் வீடு இருந்துச்சு, அவங்க கன்வென்ஷன் நடக்கும்போது முதலூரில் ஒரு பிள்ளையே அப்படியே பாயிலிருந்து எச்செல்லாம் ஊதிடுது. 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, நல்லா படிச்சிருந்தது, எங்க ராஜபாளையத்தில் படிச்சிருந்த பிள்ளை திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சுதான். சிரிக்க ஆரம்பிச்சது சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு அமுச்சிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து அம்மா அப்பா கூப்பிட்டு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு அமுச்சிட்டாங்க. அதுக்கு வாயிலன்னு சொல்லுவது. அதுக்கப்புறமா அதுக்குடைய மெயின்லாம் மாறி போச்சு. மாறி போய் அதுக்கு தாய் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு 2 வருஷமா அப்படியே தான் இருக்குது. நான் அங்கேருந்து மாறி போயிட்டேன். அப்போ ஒரு நாள் அந்த கன்வென்ஷனுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்க வச்சு சோறு ஊட்டிட்டு இருந்தாங்க அந்த ஹாலில். அப்படி மாதிரி சிரிச்சுக்கிட்டே தாய் ஊட்டிட்டு இருக்குது. என்ன இவ எப்படி இருக்கிறான் அப்படின்னாக்கா, பிரச்சனை பிரதர், 2-3 வருஷமா அப்படி வச்சிருக்கிறோம் அப்படின்னு. என்னாச்சு, நல்லா படிச்ச புள்ள 5ஆம் கிளாஸ்ல இருக்கும்போது இப்படி ஆகி போச்சு, கொண்டு வந்துட்டாங்க வச்சுட்டு. ஆண்டவரே சொல்றாரு, எவன் பாவம் செய்தான் அவன் பல்லு தான் கூசும், எவன் அத்திக்காய் சாப்பிட்றான் அவன் பல்லு தான் கூசும்ன்றாரு. எசேக்கியேல் 18:2. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? பாத்தீங்களா, அப்பெல்லாம் பழமொழி சொல்றாங்க, பெத்தவங்க செய்த பாவம் பிள்ளைங்களுக்கு வந்து விழிஞ்சிருக்குது, பெத்தவங்க செய்த பாவம் பிள்ளைங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, பெத்தவங்க செய்த பாவம் பிள்ளைங்களுக்கு வந்துடுச்சு, அப்படி சொல்றோம் பத்தியா? அதை மொத்தம் ஏழக்கட்டு. அதெல்லாம் கிடையாது. எவன் பாவம் செய்தான்னு அவன் தான். பெத்தவங்க செய்த பாவம்லாம் பிள்ளைங்களுக்கு வரவே வராது. அது எசேக்கியேலுடைய காலத்திலேயே ஆண்டவர் எடுத்து போட்டார். அவன் எவன் பாவம் செய்தான்னு அவனுக்கு தான், அவன் தான் அதை அனுபவிக்கணும். அப்ப பெத்தவங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவம் எப்படி சொல்ல முடியும்? அது வராது. அதை நீக்கி போடுங்க. அப்ப அன்னைக்கு உபவாச கூட்டம், நான் தான் அந்த உபவாச கூட்டத்தில் எடுக்கிறேன். குழந்தை தூக்கிட்டு வந்து முன்ன உட்கார வேண்டிய அப்படி சொல்லி அந்த உபவாச கூட்டத்தில் அந்த பிள்ளைக்கு சுகமாச்சு. யோசித்து பாருங்க. அது ஏதோ ஒரு மென்டல் மாதிரி ஆகி அது சரியா போச்சு. உபவாச கூட்டத்தில் ஏமாத்துறாங்க ஊர் ஜனங்கள். அதான் அவன் அங்கேயே இல்லை, அந்த ஃபேமிலியை போய் ஏமாத்திட்டான். நீங்க அந்த கீழ் வீட்டில் இருக்காதீங்க, இங்க பிசாஸ் போராட்டம் இருக்கு, அதனால தான் உங்களுக்கு ஒரே பிரச்சனை, நீங்க மேலே போயிடுங்க. அந்த படி ஏறி அவங்க மேலே போயிட்டாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு. நான் ஒரு முறை போகும்போது, நான் பாஸ்டர்லாம் போகும்போது அந்த கன்வென்ஷன் அவங்க கீழ் வீட்டில் இருந்தாங்க. 2வது முறை நான் போகும்போது கீழே இல்லை, மேலே போயிட்டாங்க. நான் அந்த சிஸ்டரை கேட்டேன், எதுக்கு சிஸ்டர் நீங்க மேலே வந்தீங்க? கீழே தானே வீடு இருக்கு, படி ஏறி இறங்குறமா உங்களுக்கு முழங்கால் வலி, அப்போ தாசி தானே ஆகும், எதுக்கு மேலே வந்தீங்கன்னா, அது கீழே போராட்டம், ஒரு பிரதர் சொன்னார் நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு. அந்த பிரதர் பேர் சொல்லி நான் சொன்னேன், சரி கீழே இருந்ததான பேய்க்கு மேலே படியேறி நீங்களே வரீங்களா, அதுக்கு படி ஏறி மேலே வர தெரியாதா அப்படி கேட்டேன் நான். இங்க கீழ் வீட்டுல இருந்து மேல் வீட்டுக்கு அந்த பேய்க்கு வர தெரியாதா? நான் லோத்தின் வீடு மாதிரியா கண்ணு தெரியாம தடவிட்டே இருக்கும் காலையில் வரைக்கும் ஜனங்க தடவுன மாதிரி? அது ஆண்டவர் கூட்டாட்டம் பண்ணி விட்டாரு. இருக்கிற இடத்துல இருந்து பேயை துரத்த பார்க்கணுமா இல்ல பேய்க்கு பயந்து ஓடணுமா? நான் ஒரே கேள்வி கேட்டேன். பேயை துரத்துன்னு தான் ஆண்டவர் சொன்னார். பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் அப்ப அது ஓடி போகும். பேயை துரத்தணுமா, பேய்க்கு பயந்து நம்ம வீட்டை காலி பண்ணணுமா? மோட்டு பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டை கொளுத்தனா நான் எவனும் மோட்டு பூச்சிக்கு அடிக்குதுன்னு வீட்டை கொளுத்தி விட்டானா? மோட்டு பூச்சி பூச்சி நசக்காம வீட்டை கொளுத்தி விட்டா என்ன வருது? படுக்க இடம் இருக்குமா? நான் கேட்டேன், இங்க இருந்து பேய் மேலே ஏறி வரதுங்க சரிங்க, காலையே நீங்க வெட்டி போட்டா கூட நொண்டியா கூட தழுவி தழுவி வந்துடுமே, மேலே ஏறி வர தெரியாதா? என்னங்க எவரோ சொல்றாங்கன்னு யோசிக்கவே வேணாமா? நீங்க படிச்சிருக்கீங்களா படிக்கலையா கேட்டேன். நானே படிக்காத முட்டாள், 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன், எனக்கே யோசிக்க தோணுது. நீங்க காலேஜ் வரைக்கும் போய் படிச்சிருக்கீங்களே, எப்படி யோசிக்க மாட்டீங்களா? சொன்னதோ அப்படியே நம்பிடுவீங்களா கேட்டேன் நான். எங்க ஒன்னா பேய் இருக்கட்டுங்க, எங்க ஒன்னா இருக்கட்டும், அதோடைய வேறு எங்கன்னு தேடி பார்த்து கொளுத்தாம, ஐயோ இங்க மரம் அழுதுச்சு நான் இங்க இருக்க மாட்டேன் நான் போறேன் அப்படி சொல்லிட்டு போனேன். அப்படி வீட்டை காலி பண்ணாக்கா நம்மள தேடி வராதா? பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஒரு பேய் நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு காரியம் பண்ணுச்சு அப்படி சொன்னா, அந்த பேய் மந்திரவாதிகள்லாம் அந்த பேய் நம்மளை அனுப்புறாங்க ஏவல்னாக்கா, அது என்ன தெரியுமா பண்ணோம்? நம்ம மேல வந்து முத்திரை போடும், ஒரு அடையாளத்தை போட்டுரும். இப்ப நான் இங்க இருந்து என்ன பண்ணிட்டேன், ஃபாரினுக்கு போயிட்டேன், அமெரிக்காவுக்கு. அப்ப இதே ஆவிகள் போலயே அங்க ஒண்ணு இருக்கும்.
அந்த முத்திரையை பார்த்த உடனே ஏன் ஆளுன்னு அது சொல்லும். இப்ப இவர் இங்க பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் அவரு பண்ண ஆரம்பிப்பாரு. ஏய் நயா, அங்க தானே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இங்க வந்த பேர் ஏன் அங்க இருந்த ஆவி அதை பண்ணுச்சு. இங்கே இவரை மெரின்னு மெதிச்சு போடாம அங்க வேற போய் அங்க அடி வாங்கி சாகணும். அங்கேயும் சரியில்லை, மறுபடியும் வா கீழே. அப்ப இங்கேயும் எங்க போனாலும் சரியில்லை ஏன் அப்படின்ற மாதிரி ஆகுது இல்ல. காரணம் என்ன? எதை நீ மெதிக்கணுமோ, எதை நீ அழிக்கணுமோ அதை அழிச்சு போடுறத விட்டுட்டு இடத்த மாத்தி பிரயோஜனம் இல்ல. இந்த பக்கம் கட்டில் போட்டு படுங்க, கெட்ட சொப்பனமா வருது. ஆனா திருப்பு கட்டல, வாசு தெரியல, கட்டில திருப்பி இந்த பக்கமா படுப்போம், அங்கேயும் அப்படிதான் வரும். எங்க எப்படி மாறி மாறி படுத்தா கூட வரத்தான் செய்யும். எப்படி படுத்தாலும் வர, தலை கீழே நான் நிக்கிறேன் வவ்வால் மாதிரி தூங்குறேன் அப்படி சொன்னாலும் அங்கேயும் வரதான் செய்யும். எனக்கே வருது, இந்த ரூமுக்குள்ள படுத்தா கெட்ட சொப்பனமா வருது. ஐயோ நான் ஊழியக்காரன், கெட்ட சொப்பனமா வருது, ஆண்டவரே சோத்திரம் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சொப்பனம் வரத்தான் செய்யும். தொல்லையின் திரைச்சில தாறுமாறான சொப்பனம் வரும், பேய் துரத்துற மாதிரி வரும், ஓடுவோம் ஓடவே முடியாது. ஒரு வாட்டி ஒரு சொப்பனம் வரைச்சு மேல இருந்து கீழே ஓடுற மாதிரி, பக்கத்துல எங்க அக்கா பையன் படுத்துட்டு இருந்தான். ஐயோ அம்மா நடிச்சு, அவ்வளவுதான் தூக்கத்திலேயே ஊறும் அப்படி சொல்லிட்டு பயந்துட்டேன் நான். டமோன்னு நடிச்சுட்டான் அவனை, அலறி. அவன் எழுப்பி நெஞ்சிலே அடிக்கிறீங்க குத்துறீங்கன்றான். டேய் நான் மேல இருந்து கீழே ஒரு மாதிரி சொப்பனம் பார்த்தேன்டா, தான் பயந்து அலறிட்டேன். அலறும் போது உன் மேல பட்டுச்சுடா கை அப்படி சொன்னேன் நான். அதுக்கு இப்படியா குத்துருது அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறம் அவன் என் பக்கத்துல படுக்கவே இல்லை, தூரமா போய் தள்ளி படுத்து. சில நேரங்களில் சொப்பனத்துல தூங்கும் போதே அழுற மாதிரி வரும், அப்படி தபக்குன்னு கையெல்லாம் தூக்கிட்டு போடும். எவ்வளோ காரியங்கள் வருது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? தூங்கும் போது ஆண்டவரே உன்னுடைய சர்வாயுதங்களை நான் உலாக வைக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால சர்வாயுதங்கள் இருக்கு, நான் உன்னை தண்டாயுதமா மாத்துறேன், பட்டயம் அப்படி சொல்றாரு இல்லையா. இதெல்லாம் சர்வாயுதம். ஆண்டவருடைய சர்வாயுதத்தை நான் எனக்கு மேலாக உலாவ பண்ணுகிறேன் ஆண்டவரே அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அது கீழே நம்ம படுக்கணும். அப்ப சர்வாயுதங்கள் உலாவி கொண்டே இருக்கும் காலையில் வரைக்கும். அப்ப பேய் வருமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை யாக்கோபு படுக்கும் போது தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருந்தாங்களே, அதை போல ஒரு ஏணி என் வீட்டுல இருக்கட்டும், இது பெத்தேலா மாறட்டும், இது வானத்தின் வாசலா மாறட்டும். அப்ப தேவதூதர்கள் நீ தூங்கிட்டு இருந்தா கூட அவங்க மூழ்கிட்டு ஏறி இறங்கிட்டு இருப்பாங்க. அப்ப எந்த பேய் வரும்? தேவதூதர் இருக்கிற இடத்துல நாம் சில விஷயங்கள்லாம் பிடிச்சி ஜெபம் பண்ணணும். இங்க இறங்கட்டும், நான் படுத்திருக்கிற இடத்துல இறங்கிதான் ஆகணும், இங்கதான் வச்சிருக்கு ஏணி வாசல், இங்கதான் இருக்குது, இதான் பெத்தேல், விசுவாசிங்க. அப்பெல்லாம் நமக்கு வர்றதான சில பிரச்சனைகள் போகும். அப்ப இவங்களுக்குள்ளோ இருக்கிற அந்த ஆவி என்ன செய்தது? கொள்ளடிக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்துட்டார். அவர்கள் மாறி போனா கூட நான் இன்னும் உங்களுக்கு மணி 8 ஆயிடுச்சு, அடுத்த வாரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம், இன்னும் 2-3 வருஷம் இருக்கு அதுல. நான் அதையும் அப்புறமா இன்னும் இந்த அஸ்தரோத்து போகும் போல இருக்கு, இழுத்துக்கிட்டு நிறைய இருக்குது. நிறைய இருக்கு. நான் இன்னைக்கே நிறைய விஷயங்கள் இப்படி பார்த்துட்டு வந்தேன், என்னால சொல்ல முடியல. நிறைய காரியங்கள் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதனால தயவு செய்து பக்கத்துல அக்கத்துல இருக்கிற விசுவாசிங்கெல்லாம் ஏரியால விட்டுன்னு சொல்லுங்க, கண்டிப்பா பைபிள் சொல்லி வாங்க, அது உங்க குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். சண்டே சர்வீஸோட இந்த காரியங்கள் கண்டிப்பா கேட்கணும். இந்த தெய்வங்களை பத்தி கேட்டாதான் என் வீட்டுல என்ன நடக்குதுனாவது தெரியும் உங்களுக்கு. உங்க வீட்டுல என்ன நடக்குதுனாவது தெரியும். அது கேட்காம இருக்கக்கூடாது. அதனால தயவு செய்து சொல்லுங்க. இந்த காலத்துல நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த காலத்திலும் கிடைக்காது. இனி எந்த காலத்திலையும் அந்த மாதிரி காரியம் கேட்க முடியாது. என் வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியும், எனக்கு தெரியாம புலம்பிட்டே இருப்போம். நாம் கண்டிப்பா கேட்கும் போது இதுக்கு ஒரு நிவர்த்தி ஒண்ணு இருக்கு. அந்த நிவர்த்தியின்படி நாம தப்பிச்சு வெளியே வந்துடலாம். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும் போது, ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் போது அதுக்கு ஆண்டவரே ஒரு நிவர்த்தி வச்சிருக்கிறார். இவங்களை கையில கொடுத்தா கூட அவங்களுக்கு மாற்று ஒரு மருந்தே ஆண்டவர் வச்சிருக்காரு. கஷ்டமா படுத்துறார்,